தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வாசமாக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. அன்புள்ள தேவனே, நீர் எங்கள் மத்தியிலே வாரும் சாமி. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. தேவனே, நீர் பேசும், என்னை மறைத்து நீர் பேச வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உடைய பொற்பாதை கெஞ்சி மன்றாடுகிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய போதகர் அவர்களே, திருச்சபை பொறுப்பாளர்களே, திருச்சபை பெரியோர்களே, மாதர்களே, சிறு பிள்ளைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையை நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். எத்தனையோ முறை இந்த இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட இது ஒரு அற்புதமான நாளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய எண்ணங்களை சிதறவிடாமல் நம்முடைய ஒவ்வொருவரும் தியானிக்கும் போது அதை நீங்கள் கவனமாக கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொல்கத்தா மலையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். தலையிலே முள்கிரீடம், கை கால்களில் ஆணிகள், உடலெல்லாம் இரத்த வெள்ளம் ஆறா ஓடுகிறது. இந்த சூழ்நிலையிலே அங்கே சிலுவையின் அடிவாரத்திலே சில கேலி பேச்சு, பரிகாசம், காரி உமிழ்த்தல் இவையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இவரை சிலுவையை அறைய வேண்டும், சிலுவையை அறைய வேண்டும் கூக்குரில் இருந்த மக்கள் கூட்டம், அந்த கூட்டம் எல்லாம் அந்த இடத்துல நிற்கிறது. பிலாத்து நிற்கிறார் அந்த இடத்துல. ஏரோது, பிரதான ஆசாரியன், வேத பாரகன், பரிசேயர்கள், யூதர்கள், மற்ற சபை மக்கள் அந்த அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அந்த சிலுவையின் அடிவாரத்திலே நிற்கிறார்கள். அந்த மக்களை பார்த்து அவர் முதலாவது வார்த்தை சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த முதல் வார்த்தை. இவ்வளவு நேரம் அவரு எல்லா விசாரணை நேரத்துல எல்லாம் அமைதியா இருந்தவர், சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில உடல் பூரா ரத்த சேர் நிறைந்திருக்கிற இந்த நேரத்துல மக்களை பார்த்து இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறாரு. இது எப்படி முடியும்? இந்த சிச்சுவேஷன் பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. லாஸ்ட் வாரத்துல அந்த சின்ன நம்முடைய சர்ச்சில் படம் போட்டாங்க. அந்த காட்சியெல்லாம் நான் பார்த்தேன். என்ன படம் பார்த்தேன்? பேஷன். அந்த படத்தில் பார்த்தேன். ஐயோ, எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது நான் ஏற்கனவே பார்த்துக்கிறேன். அதே இப்போ அதை உணர்ந்து பார்க்கும்போது ஐயோ, என்னால் தாங்க முடியல. அவர் அடிக்கிற அடி, அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கிறது, அந்த உடலெல்லாம் ரத்தம் எட்டி வதிக்கிறது, தட்டுறது, இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனமே சிரித்து போச்சு. நான் டக்குன்னு எழுந்து நான் வெளியில் சென்று விட்டேன். இப்படி இது ஒரு சினிமா, இது ஒரு சித்தரிக்கப்பட்ட காட்சி. ஆனால் உண்மையா எப்படி நடந்திருக்கு ஒரு கற்பனை செய்து பாருங்கள். அந்த மக்களை பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை. அன்புக்குரியவர்களே, நாம் பிதாவே இவர்களை மன்னியும் என்கின்ற சொல் பிதாவிடத்தில் அவர் ஜெபிக்கிறாரா? ஆமா,
அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கின்ற ஜெபம் முதல் ஜெபம் இதுதான். இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். நம்முடைய ஜெபத்தில் கூட நம்முடைய ஜெபத்தில் வருது, எங்களுக்கு விரோதமாக செய்கிற குற்றங்களை மன்னிக்கிறது போல பாவங்களையும் மன்னியும் சொல்லி நம்முடைய பரமண்டல இருக்கிற ஜபத்துல வருது. அந்த ஜபத்துல அவரு அப்பவே நமக்கு மன்னிக்க வேண்டும் என்று அவர் ஜபத்தை அப்பவே அவர் சொல்லிக் கொடுத்தார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில மன்னிப்பதுதான் தலையான கடமை. மன்னிப்புதான் நம்முடைய தலையான கடமை. பகைவர்களை நேசிக்கவும் அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன் ஒருவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. பூமியில பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவர் வாழ்ந்த காலத்திலே திம்மர்வாதக்காரனுடைய பாவத்தை அவர் மன்னித்தார். பாவியான இஸ்தரியுடைய பாவத்தை அவர் மன்னித்தார். ஒரு பாவியான இஸ்திரியுடைய பாவத்தை மன்னித்தார். ஆகவே ஒரு விதவையினுடைய பாவத்தையும் அவர் மன்னிக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் அவர்தான் பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரம் படைத்தவர் அவர் மட்டும்தான். ஆகவே இந்த நாளில் நாம் கடவுள் தான் நம்முடைய பாவங்களை, வேற யாரும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. கடவுள் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் படைத்தவர். அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். இந்த பிதாவே என்ற வார்த்தை, இவர்களை மன்னியும் என்ற சொல்லுகின்ற வார்த்தை, மனித பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி சிலுவையிலே அவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்ற இந்த வேண்டுதல் வார்த்தை மிக ஒரு அற்புதமான வார்த்தை. அப்படியே அவர் சொல்லிக் கொண்டு வரும்போது, என் சகோதரனுக்கு 7 முறை மன்னிச்சா போதுமா? இல்ல, 770 முறை. அப்படி 770 முறைனாக்கா 490 முறையா? 490 முறை, 770 முறை, 490 முறை. ஆம், நீங்கள் மன்னித்துக் கொண்டே இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த பாவத்தை குறித்து ரெண்டு விதமா நாம யோசிக்கலாம். தெரியாத அறியாமல் செய்த பாவம், அறிந்தே செய்த பாவம், 2 பாவம். அறியாமல் செய்த பாவத்துக்கு ஒரு சில அடிதான் விழும். தெரிஞ்சே செய்யற பாவத்துக்கு அநேக அடிகள் விழும் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வழியாக தான் பாவங்களை மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒரு பாவங்களை கடவுள் நம்மிடத்திலே நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டுமானால், மன்னித்தால் கடவுள் நம்மிலே வாழ்கிறார். நாம் ஒவ்வொருவருடைய பாவங்களை நாம் மன்னித்தால் கடவுள் நம்மிலே வாழ்கிறார் என்பதை இந்த நாளிலே ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கு ஒரு உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரிசாவில் நடந்த அந்த கோர சம்பவம், ஒரு அற்புதமான ஊழியக்காரர் மிஷனரி பில்லி கிராம் தன்னுடைய 2 பிள்ளைகள், பிலிப்பு, தீமோத்தேயு 2 பிள்ளைகள், 3 பேரும் அவர்கள் 3 பேரும் அந்த வேனையில உயிரோடு எரித்து கொண்டார்கள். எரித்து கொண்டார்கள். அந்த பிள்ளைகள் அந்த வண்டிக்குள்ள கத்தி அழுகின்ற அந்த குரல் எப்படி இருந்திருக்கும்?
கடைசியில் அவர்கள் வண்டியும் பிள்ளைகளும் கரிக்கட்டியாக நின்றார்கள். இந்த சம்பவம் நாடே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவன் தொழுநோயாளிகளுக்கு ஊழியம் செய்ய வந்தவனுக்கு நேர்ந்த கதி. ஒரிசாவில் நடந்த இந்த கொடூர சம்பவம் நாட்டு மக்கள் அத்தனை கிறிஸ்துவ மக்களையும் பதறாய் வைத்தது. ஆகவே இந்த வழக்கு ஒரிசா நீதிமன்றத்தில் போய்கொண்டிருக்கிறது. கடைசியாக சில காலம் கழித்து ஒரிசா நீதிமன்றத்தில் அந்த அம்மையார் இருக்கிறாங்க, கிளாடிஸ் அம்மையார், அவர்களை வரவழைக்கிறார்கள். வரவழைத்து அந்த அம்மையார் இடத்துல அந்த அம்மையார் இடத்துல நீதிமன்றத்தில் நிற்க வைத்து அந்த அம்மையாரை நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று நீதிபதி கேட்கிறார். நான் அவர்களை மன்னிக்கிறேன், நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்ற சொல் நீதிமன்றமே உலக இந்தியாவே அதிர்ந்து போனது. என்ன இது? 2 பிள்ளைகள் கணவனை உயிரோடு எரித்த அந்த சம்பவத்தை அந்த அம்மா சொல்லுகிறாங்க, நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்ற சொல். ஐயோ, இந்திய தேசமே, இந்திய நீதிபதிகள் எல்லாம் ஆடி போனார்கள். ஆனால் நான் இப்ப ஞாபகப்படுத்துகிறேன், கடவுள் நம்மில் வாழுகிறார் என்றால் அவன் வாழுகிறார் என்று சொன்னால் அவர் நம்மில் இருக்கிறார். இந்த மாதிரி மன்னிப்புன்ற உணர்வு நம்மில் உருவாகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, தோமா ஊழியத்திற்கு வந்தால் அவரை தலைக்கலாக கொண்டார்கள். என்ன அவர் செய்தார்? ஒன்றுமே செய்யவில்லை. நம்முடைய கிருஷ்ணகிரி பகுதியில் ஊழியத்தை செய்ய வந்தால் அவர் குடும்பமாக பெரிய நோயினால் இங்கே இறந்தார். இப்படி பல பேரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கடல் கடந்து வந்து இந்த இந்திய தேசத்திலே அவர்கள் செய்தார்கள். விசேஷமாக நம்முடைய ஐஎன்சி திருச்சபையில் அந்த காலத்து ஊழியர்கள், போதகர்கள் காடு மேடுகள் எல்லாம் சுற்றி இயேசுவை சொல்லி சுமந்தார்கள். அந்த ஊழியர்கள் எல்லாம் என்னத்தை செய்தார்கள்? இயேசுடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பை விதைத்து சென்றார்கள். ஆகவே நார்த் சைடில் ஒரு சிராம்பூர் யூனிவர்சிட்டி இருக்கிறது. அந்த யூனிவர்சிட்டியை நிறுவவர் வில்லியம் என்ற ஒரு மிஷனரி. அவர் என்ன சொல்கிறார்? இயேசுனுடைய அன்புக்காக நான் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நிறுவி சென்றிருக்கிறேன். அன்பு, அவருடைய மன்னிப்பு, இவை எல்லாம் சொல்லி சென்றார். இப்படியெல்லாம் மக்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ஆகவே அவருடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் உணர்ந்த மக்கள் நாம். ஆகவே இந்த நாளில் கூட நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்ப்போம். இந்த கட்டகுமாரன் கதையை நம்ம ஒரு முறை சிந்தித்து பார்ப்போம். அவனுக்கு வருகிறான், தகப்பனே, பரத்துக்கு உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று கதறான். அவன் பாவத்தை உணர்கிறான். அப்பா, உன் சொத்தெல்லாம் எடுத்துட்டு போன, எல்லாத்தையும் அழிச்சுட்ட, நான் பாவத்துல வாழ்ந்த, என்னை மன்னி என்று தகப்பன் இடத்துல கத்துகிறான். தகப்பன் அவன் மகனை அன்போடு ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் இந்த நாளிலும் கூட நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து அறிக்கையிடும் போது நம்முடைய பரமபிதா நம்மை அன்போடு அழைக்கிறார். நம்மை அன்போடு அழைத்து நம்மை தேற்றுகிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பாடல் புத்தகத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. எத்தனை திரளின் பாவம் என் தேவனே எளியன் மேல் இறங்கும். எத்தனை திரளின் பாவமே எளியன் மேல் இறங்கும். கெட்ட மகன் போல் துச்சனாய் அடைந்தேன், கெடு பஞ்சத்தால் அடைந்தேன். இந்த பாடல் வரிகள் அவனுக்கே அப்படியே உரித்தால் போல எழுதியிருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களில், நம்முடைய மீறுதல்களில் அவர் மன்னிக்கிறார். அந்த இயேசுவை, அந்த சிலுவை காட்சியை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்ற உணர்வோடு நாம் பாவத்தை செய்வோம்.
அன்புக்குரிய திருச்சபை மக்களே, உண்மையாகவே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் உண்டு. திரளான அன்பு பாவத்தை மூடும் என்பது சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய முதல் வார்த்தையில அவர் பதிவு செய்கிறார். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இந்த நாளிலே நம்மையும் பார்த்து இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்தாலும் கூட நம்முடைய பாவங்கள், குற்றங்கள் அனைத்தும் அவரிடத்திலே அறிக்கை செய்து அவரிடத்தில் நாம் விட்டுவிடுவோம். ஒரு டென்னர்ஸ் ஒரு அருமையான பாடலை பாடுவார். அந்த பாடலை பாடும்போது நம் கண்களை மூடி நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். எத்தனை பாவம் என்னில் தானே எப்படி செய்வேன். அந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுபடி அன்போடு கேட்கள். கண்களை முடிப்போம், ஜெபிப்போம். உள்ளமெல்லாம் நான் பாவிதானே, இறங்கிடுமே செய்யா. உள்ளமெல்லாம் நான் பாவிதானே, இறங்கிடுமே செய்யா. நீ சென்னி சொரிந்து ஜீவனை ஈந்து, சென்னி சொரிந்து ஜீவனை ஈந்து, எனக்காய் மரித்தாயே, என்னையும் மீட்டாயே. இத்தனை பாவம் என்னில் தானே, எப்படி சொல்வேனே. நீ அத்தனை அறிந்தும் அடியேன் என்னில் நான் புரிந்தீரே. ஜெபிப்போம். தேவனே, எங்களை மன்னியும் சாமி. இந்த நாளிலே இந்த ஆலயத்தில் கூடுகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் கண்ணோக்கு சாமி. நாங்கள் அறியாத செய்த பாவங்கள் எத்தனையோ இருக்கிறது சாமி. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் சாமி. நாங்கள் அறியாத செய்த பாவங்களை எல்லாம் மன்னியும் சாமி. தேவனே, இந்த நாளிலே உம்முடைய சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தை தியானிக்கின்ற ஒரு உன்னதமான வாய்ப்பை எங்களுக்கு தந்தீர சாமி. சோஸ்திரங்கள் தாவே, சோஸ்திரங்கள் தாவே. நீரே காத்துக்கொள்ளும் சாமி, வழி நடத்தும். இயேசுவின் இந்த நாமத்திலே உன்னுடைய பொற்பாதை கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு சாமி சிலுவையில் பேசின இரண்டாவது வார்த்தையை குறித்து நாம் இங்கு தியானிக்க இருக்கிறோம். அது லூகா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். வாழ்வின் கடைசி மணித்துளிகள்ல நித்திய ஆக்கினைக்கு நேராய் நின்ற பாவியான ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையினால நித்திய ஜீவியத்தை பெற்றுக்கொள்கிறான். அந்த பெரிய கிருபையை அவன் பெற்றுக்கொள்ள என்ன காரணம் என்பதைத்தான் நாம் இங்கு தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அவரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்தி இருக்கிறேன் சுவாமி. இந்த இரண்டாவது வார்த்தையின் மூலமாகவும் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை என்றும் எங்களை தொடர்ந்து வரட்டும். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த தியானத்தை வழிநடத்த வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். முதலாவது, தேவனுடைய சிலுவை காட்சியை நம்முடைய சிந்தைகளுக்கு கொண்டு வருவோம். தேவன் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டவராக உடல் முழுவதும் காயங்களோடு ரத்தம் சொட்ட சொட்ட முள்முடி சுமந்தவராய் தாங்கொண்ட வேதனையிலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே அவருடைய வலது பக்கத்திலே ஒரு கல்வரையும்
இடது பக்கத்திலே ஒரு கல்வரையும் சிலுவையில் அறைகிறார்கள். இது ஏதோ எதிர்ச்சியா நடந்த செயல் கிடையாதுங்கிறது வேதத்துல பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா, அவர் அக்கிரமக்காரர்களே ஒருவராக எண்ணப்பட்டார் என்னும் எசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியா இந்த இரண்டு குற்றவாளிகளுக்கு மத்தியிலே இயேசுசாமி குற்றவாளி போல தொங்கிக் கொண்டிருக்கிறது நாம் புரிந்து கொள்ளலாம். மத்திய 27:36-44 மற்றும் மார்க் 15:29-32 வரையிலும் பார்த்தோம்னா, அந்த வழியாக கடந்து சென்றவர்களும் வேத பாரகர்களும் பிரதான ஆசாரியர்களும் ஏசப்பாவை தூசிட்டாங்கன்னு பார்க்கிறோம். அவர்களோடு கூட இந்த இரண்டு குற்றவாளிகளும் இயேசுவை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா லூக்கா 23வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, லூக்கா தீர விசாரிச்சு அதுல ஒரு கல்வன் மனம் திரும்பியதை தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த கல்வன் தங்களோட நிலைய கிறிஸ்துவோடு கூட ஒப்பிடக்கூடாதுங்கிற தெளிவு பெற்றிருந்தான்னு விவரிச்சு காட்டியிருக்காரு. லூக்கா 23:42 வசனத்தை பார்த்தோம்னா, அவன் இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவ பயன்பாட்டில பார்த்தோம்னா, ஆண்டவரே என்பதற்கு கடவுள், இறைவன், அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்மை ஆளுகிறவர், அவர் பரிசுத்தமானவர் என்று பொருள். அவன் எப்படி இயேசுவை ஆண்டவர் தான் கண்டு கொண்டான்? அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு தெரியுமா? ஓகே, நம்ம பார்க்கலாம். அவன் நடந்தது எல்லாம் பார்த்திருப்பான் இல்லையா? ஏசப்பாவை கொண்டு வந்தது, அவரை சிலுவையில் அரைச்சது, அவரை ஏளனப்படுத்தினதுன்னு எல்லாமே பார்த்திருப்பான். அப்படித்தானே? அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஏசப்பா சிலுவையில ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம அங்கிள் அதை பத்தி தான் தியானிச்சாங்க. என்ன வார்த்தை? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. அவனுக்குள்ள ஒரே ஆச்சரியம். என்ன இவரு இந்த ஜனங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியும் இவங்களும் போய் மன்னிக்கிறாரு, இவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. அந்த வார்த்தை அவனை தொட்டுச்சு. அந்த நிமிஷம் அவன் மனமாடுகிறத நாம பாக்குறோம். ரெண்டு கல்வன்களுமே இயேசுவோட சிலுவையில அறையப்படுறாங்க. முதல்ல ஆனா ஒரு கல்வன் மட்டும்தான் ரட்சிக்கப்படுறான், இன்னொரு கல்வன் ரட்சிக்கப்படுறது இல்லை. என்ன காரணம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதை நாம பார்க்கலாம். இங்க இந்த ரெண்டு கல்வர்களுக்குள்ளேயும் ரெண்டு விதமான பார்வை புலப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அந்த முதலாவது கல்வனோட பார்வை இந்த உலகத்தை சார்ந்ததான பார்வையா இருக்கு. எப்படின்னா, அந்த முதலாவது கல்வன் அந்த சிலுவைக்கு கீழே இருக்கிற ஜனங்களை உற்று நோக்குறான். அந்த ஜனங்கள்ல பெரும்பான்மையானவங்க ஏசப்பாவை கடவுள் இல்லைன்னு சொல்லி தூசிக்கிறத கேட்கிறான். இப்ப அவன் என்ன நினைச்சிட்டான்? அந்த பெரும்பான்மையானவங்க, அந்த ஜனங்கள்ல பெரும்பான்மையானவங்க சொல்றதுதான் சரின்னு அந்த கூட்டத்துல இவனும் போய் சேர்ந்துட்டான். நாம கூட பல நேரங்கள்ல நம்மள சுத்தி இருக்கிற பெரும்பான்மையானவங்க சொல்றதுதான் சரின்னு சிந்திக்காம நிறைய முடிவுகளை எடுத்துடுறோம். மாறா அந்த ரெண்டாவது கல்வன், உன் கண்கள் நேரை நோக்க கடவுதுன்னு நீதிமொழிகள் 4:25 புத்திமான் அதை கேட்டு அறிவில் தேறுவான்னு நீதிமொழிகள் 1:5 குறிப்பிட்டிருக்கிறது போல, யாரை உற்று நோக்கணுமோ அவரை உற்று நோக்குறான், எதை கேட்கணுமோ அதற்கு செவி கொடுக்கிறான்னு அவன் அங்க காணப்படுறத பார்க்கிறோம். இப்படியாக அவனுக்குள்ள 3 விதமான மாற்றங்கள் நிகழுது. என்னன்னா, முதலாவது தேவனை குறிச்ச பயம். அது முதலாவது கல்வன் தேவனை தூசிக்கும் போது இந்த கல்வன் அவனை பார்த்து என்ன சொல்றான்? நீயும் இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தோம் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையான்னு சொல்லி அவனை நிந்திக்கிறான்னு பார்க்கிறோம். இது அவன் தேவன் மேல கொண்ட பயத்தை வெளிப்படுத்துது. கடவுளுக்கு பயப்படுறதுங்கிறது நீதிமொழிகள் 1:7 மற்றும் 8:13 அழகா சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுறதுல தான் ஞானத்தோட ஆரம்பமே இருக்கு. மற்றொன்று நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோசேப்பின் வாழ்க்கையை பத்தி நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம்.
யோசிப்பு கூட போத்திபாவின் மனைவி பாவத்துக்கு அழைக்கும் போது, நான் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி அவரோட வஸ்திரத்தை கூட விட்டுட்டு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போறதை நம்ம பார்க்கிறோம். நாம கூட பாவத்தை வெறுத்து பரிசுத்தம் உள்ளவர்களா வாழணும். ஏன்னா நாம ஆராதிக்கிற தேவன் அவர் என்றும் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறாரு. இரண்டாவதா அந்த கல்லனுக்குள்ள வந்த மாற்றம் பாவத்தை குறிச்ச உணர்வு. லூக்கா 23:41 வசனத்துல, நாம நியாயமா தான் தண்டிக்கப்படுறோம், நாம செய்தவைகளுக்கு தக்க பலனை அடையணும்னு சொல்லி அவன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அங்க மனம் மாறுகிறது நாம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 12:13 தாவீது ராஜாவும் கூட ஏத்தியனான உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியை ஆக்கிப்பாரு. நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா தேவன் அதை அவருக்கு உணர்த்தும் போது, நான் கர்த்தருக்கு எதிராக பாவம் செஞ்சேன்னு சொல்லி அவர் உணர்ந்து மனமாறுகிறத அங்க நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார், மாறாக அவற்றை விட்டு அறிக்கை செஞ்சு விட்டு விடுகிறவனோ பாக்கியவான் என்று சொல்லுது. இயேசுவால ரட்சிக்கப்பட்ட நாம கூட நிறைய நேரங்கள்ல அவருக்கு விரோதமா நிறைய பாவங்களை செஞ்சிடுறோம். அதை எல்லாம் விட்டு அவரிடத்துல அறிக்கை செஞ்சு அவரிடத்துல நம்ம வரும்போது அவர் நம்ம மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. மூன்றாவதா அந்த கல்லனுக்குள்ள அந்த மாற்றம் விசுவாசம். அவன் இயேசுவாவை விசுவாசிக்கிறான். இயேசுவாக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்துல அவர் என்றென்றைக்கு ராஜாவா அரசால போறாரு. அந்த ராஜ்யம் இந்த உலகத்தை சார்ந்தது இல்லைன்னு அவன் உறுதியா நம்பினான். அது மட்டும் இல்ல, அவர் நாம என்ன பாவம் செஞ்சாலும் அதை அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. அப்படி அவர் மன்னிச்சுட்டா அவருடைய ராஜ்யத்துல ஒரு பக்கம் கொடுக்க முடியும்னு அவன் நம்பி ஏசப்பா கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. எடுத்துக்கோங்க, லூக்கா 23:42 வாசிங்க. அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்வதை நாம பார்க்கிறோம். அவனுடைய விண்ணப்பம் என்ன? ஏசப்பா உங்க ராஜ்யத்துல வரும்போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. ஏசப்பா உடனே சரின்னு சொல்லிட்டாரா? இல்லவே இல்ல. நான் நினைச்சுக்கிறப்பா, சரிப்பா நீங்க மேல வந்தீங்கன்னா நான் உங்களை நினைச்சுக்கிறேன்னு சொன்னாரா? இல்லவே இல்ல. மாறா அவன் கேட்டதுக்கு மேலான ஆசீர்வாதத்தை இயேசுசாமி அவனுக்கு கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த தியானத்தோட சாராம்சம். லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அவனுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் அந்த மனமாறிய கல்வனுக்கு மட்டும் கிடையாது, வேற யாருக்கெல்லாம்? நமக்கும் தான். அவருடைய மனவாட்டியாகிய சபையில் உள்ள நம் ஒவ்வொருவருக்கும் தான். அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட நாம அநேக நேரங்கள் உண்மை இல்லாதவர்களா இருந்திருக்கலாம். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணின அவர் உண்மையானவர் என்று சொல்லி எபிரேயர் 10:23 சொல்லப்படுறத பார்க்கிறோம். இயேசுவோட அதிசயங்களை அற்புதங்களை பார்த்து அவரை விசுவாசிக்கிறது ரொம்ப லேசான காரியம். ஆனா அந்த சிலுவையில இருக்கும்போது இயேசப்பா ஏதாவது அதிசயங்களை அற்புதங்களை செஞ்சான்னு குறிப்பிட்டிருக்காங்களா? இல்லவே இல்லை. அவரோட நிலை எப்படி இருக்கு? அந்த இடத்துல உடல் முழுவதும் நொறுக்கப்பட்டவராக வெள்ளநற்றவராக சிலுவையில காணப்படுறாரு. அந்த சூழ்நிலையில அந்த கல்வன் இயேசுப்பாவை விசுவாசிக்கிறான். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதான விசுவாசமா இருக்குன்னு சற்று சிந்தித்து பார்ப்போம். இங்க இயேசுப்பா பரதீசுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. பரதீசு என்பதற்கு என்ன அர்த்தம்? நம்ம ஐயரு கூட லாஸ்ட் மந்த் அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணினாங்க. பரலோகம் கிடையாது. அதை பத்தி நல்ல தெளிவா நம்மளுக்கு ஐயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எபிரேய மொழியில பரதீசு என்பதற்கு தோட்டம் என்பது பொருள். அது ஒரு இலைப்பாறுகிற இடம், ஏதேன் போன்றது ஒரு தோட்டம் என்பது பொருள். முதலாம் ஆதாம் செய்த பாவத்தின் வழியாக பரதீசில் இருந்து தள்ளப்பட்ட நாம கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக அந்த பரதேசிக்குள்ள நுழைய கிருபை பெற்று இருக்கிறோம். இந்த ரட்சிப்பு முழுவதும் தேவனுடைய கிருபையினால மட்டும்தான் வந்தது. அவனோட முயற்சியினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால மட்டும்தான் வந்தது.
வந்ததுன்னு சொல்லி எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு. இறுதியா அங்கிள் சொன்னது போல கெட்ட குமாரன் பத்தின கதையோட முடிக்க விரும்புறேன். கெட்ட குமாரன் தன் தகப்பனுடைய ஆஸ்தியை எல்லாம் இழந்து தன் தகப்பனிடத்துல வரும்போது தயங்கி தான் வருகிறத பாக்குறோம். ஆனா அவனை தூரத்துல இருந்தே கண்டு கொண்ட அந்த தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அரவணைச்சுக்கிறத பாக்குறோம். அது போலதான் நம்முடைய தேவனை கூட எப்ப நம்ம பாவத்தை விட்டு அவர் இடத்துல வருவோம்னு அவாவலா காத்து கொண்டிருக்காரு. அவர் அடைய தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் விட்டு பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. ஆமென். ஜெபம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் எங்களோடு தங்கி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கிறோம். மனமாறிய கல்லனுக்கு நீர் இரக்கம் காட்டியது போல எங்களுக்கும் இரக்கம் பாராட்டி எங்கள் பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. பரலோகத்திலே உம்மை முகமுகமாய் தரிசிக்க தடையா இருக்கிற பாவங்களை எல்லாம் விட்டு பரிசுத்தம் உள்ளவர்களா இப்பூமியில் வாழ எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். சொல்லும்போது அண்ணா வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாரு. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவரை பற்றி சொன்னாரு. கொஞ்ச நாள் முன்னாடி ஆன்லைனில் வந்து அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் வைரலாக போச்சு. ஸ்பெஷலாக நம்ம ஊர் அந்த ஜெயிலரை பற்றி சொல்லும் போது. ஸோ அந்த ஸ்டோரி பற்றி நான் படிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்னன்னா அந்த மனுஷன் பேர் வந்து ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட், அந்த மர்டர் பண்ண ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் பேர் வந்து சுந்தர் சாச்சா. அவர் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டார். இன்டு பேப்டிசம் ஆல்சோ. ஸோ என்ன அந்த லெசன் சொல்லுதுன்னா ஃபர்கிவ்னஸ். ஃபர்ஸ்ட் வார்த்தை கடவுள் பேசும்போது அந்த ஹோல் வார்த்தை வந்து ஃபர்கிவ்னஸ் பற்றி. ரெண்டாவது வார்த்தையை பற்றி பேசும்போது ஒரு சின்ன கதை சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு எடுத்து மை டாபிக். அந்த ஒன்றாவது கல்வன் வந்து பரலோகத்துக்கு போகிறான். இது ஒரு இமேஜினேஷன் தான். பரலோகத்துக்கு போகிறான். அங்கே போகும்போது அங்கே வந்து ஜான் த பேப்டிஸ்ட் இருக்காரு. அவர் கேட்குறாரு, எப்படி வந்த, ஷோ மீ அ ப்ரூஃப். நீ வந்து பாரடைஸ் உள்ள வந்துட்ட, இப்போ வந்து ஷோ மீ த ப்ரூஃப், எந்த சர்ச் போன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், சர்ச்சா எனக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீ முழுக்கல் ஞானசனம் எடுத்தியா, எங்கே எடுத்த, யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னோடனே ஜான் த பேப்டிஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு ஏஞ்சில் கூப்பிட்டு, சார் இங்கே ஒரு கன்ஃபியூஸ் சுச்சுவேஷன் இருக்கு, கொஞ்சம் முடிஞ்சா சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா ஒரு ஏஞ்சில் வராரு. அவர் கேட்குறாரு, எப்படிப்பா நீங்கள் வந்து இங்கே வந்து யூ நீட் சம் ப்ரூஃப் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கல்வன் சொல்கிறான், நான் எப்படி வந்தேன்னா த மிடில் மேன், த மேன் இன் த கிராஸ், அவர் தான் நீங்கள் அனுப்பிச்சி வச்சாரு அப்படின்னு. ஸோ நம்மளுடைய சால்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து we get through Christ. So அவர் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், we'll get the salvation. So the first word is about forgiveness. The second word is about salvation. The third word that I'm going to speak is relationship. அவர் என்ன சொல்றாருன்னா third வார்த்தையில் John 19:26 and 27 says, women, here is your son and here is your mother. இதுதான் மூன்றாவது வார்த்தை. ஒரு அவுட் ஸ்கெட்ச், ஒரு ஸ்கெலிட்டன் போல சொல்லணும்னா, நாங்கள் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பற்றி சொல்லணும்னு நினச்சா அப்புறம் அண்ணா கிளியராக சொன்னார், போன வாரம் சர்ச்சில் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து அந்த படத்தை வந்து ஒரு 11-12 இயர்ஸ் முன்னாடி பார்த்தேன். அப்போ நான் வந்து ஒரு வாலிபனாக இருக்கும்போது நான் பார்த்தேன். என்னால் வந்து அந்த ரத்தத்தையும் அந்த படத்தில் அந்த ஸ்பெஷலி டுவர்ட்ஸ் தி லாஸ்ட் ஹவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் வந்து என்னால் பார்க்க முடியல. என்னால் ஐ காட் வெரி எமோஷனல். நான் தனியாக தான் பார்த்தேன் அந்த படத்தை. என்னால் வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அந்த படத்துடைய பேக்ரவுண்ட் போய் பார்க்கும்போது அந்த ஹீரோஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த படம் எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லும்போது, அந்த படத்தில் நடித்தவருக்கு வந்து தெரியாமல் ஒரு அடி, ஒரு டோட்டல் 39 லேஷஸ்ன்னு சொல்லுவாங்க, அடி கடவுள் கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த அந்த ஸ்விங் பார்க்கும்போது யூஎஸ் பண்ணி எடுக்கும். ஒரே ஒரு அடி அது மேலே பட்டுச்சான். ஒரு அடி பட்டு ஒரு 1 ஹவர்ல அவர் ஃபீவர் வந்து 7 நாள் ஷூட் முடியும். 7 நாள் அவனால எங்க முடியாது. 39 அடி வாங்கி கடவுள் ரத்த ஓடையில இருக்காரு. ஒவ்வொரு பிரீத்தும், ஒவ்வொரு
மூச்சு எடுக்கும் போது ஒரு போர்ட்டமா கடவுள் வந்து உணர்ந்துருக்காரு அந்த நேரத்தில், ரைட்? அதே போல பார்த்தீங்கன்னா தலையில போய் ஃப்ரீடம் இதால குத்துறாங்க, பரிகாசம் பண்றாங்க. நம்மளால ஒருத்தர் ஏதாவது அவங்க சொல்லிட்டா நம்ம வந்து மூக்கு மேல கோவம் வருது, பரிகாசம் பண்றாங்க. அவர் படித்த மக்களே அவர் பரிகாசம் பண்றாங்க. இந்த நேரத்துல அவர் வந்து அவ்வளவு கஷ்டம் தாங்கி அவங்க அம்மாவை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா ஹியர் இஸ் யுவர் சன் அப்படின்றாரு. இன்னொரு ஸ்போர்ட்ஸ் என்னன்னா கூட இருந்த 12 சீசன் பறந்துட்டாங்க. நோபடி வாஸ் தேர் அபார்ட் ஃப்ரம் ஜானை தவிர அவர் யாருமே இல்லை. 3.5 வருஷம் அண்ணன் தம்பியா பழகி இந்த நாள் பீட்டர் சொல்றாரு, நம்ம ஊர் செலவுக்கு சொல்ல போனா டைலாக் தான் விடுறாரு, அண்ணன் சொல்லுங்க கத்திருக்கு நான் வீசுறேன் அப்படின்றாரு. யாரு? பீட்டர். ஆனா அந்த நேரத்துல வந்து யாருமே இல்லை. அப்போ அவர் மனசு எவ்வளவு வேதனை பண்றாரு. அவருக்கு தெரியும், முன்னாடி இதெல்லாம் தெரியும், பட் இருந்தாலும் அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம். இஸ் லுக்கிங் அட் ஹிஸ் மதர் அண்ட் சேயிங் ஹியர் இஸ் யுவர் சன் அப்படின்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ நான் இது தியானிக்கும் போது எனக்கு ஒரு 3 பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு. இதை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய லேர்னிங்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம வந்து எப்படி பெட்டர்மெண்ட்டாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலங்களில் நடந்து. ஸோ the first point here I want to say is he saw her when he was suffering. நான் சொன்னது போல, முன்னாடி வந்தவங்க சொன்னது போல, இன்னைக்கு வரவங்கெல்லாம் சொல்றது போல, அவர் வந்து ரத்த ஓடையில் இருக்கார். ரைட் ஃப்ரம் ஹிஸ் ஹெட் டு ஹிஸ் டோஸ் எல்லாத்தையும் பஞ்சராக்கிட்டார். அடி அந்த அடி, குட் ஃப்ரீடம், லேஷஸ், ஈட்டினால ஃபிசிக்கலாக வந்து அவ்வளோ ஆக்டிவிட்டியும். அதே போல மென்டலாகவும் வந்து இஸ் நாட் கூட இருந்தாலும் அப்படியே போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவங்க தாயை பார்த்து அவர் சொல்றாரு, இதோ மகன் அப்படின்றாரு. நமக்கு ஒரு வாரம் ஃபீவர் வரும்போது நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணை மூடி தூங்கு அப்படின்வாங்க, இல்லைன்னா கண்ணை மூடி ஜாம் பண்ணுவாங்க. நம்ம பாட்டு கண்ணை மூடி அந்த வரையும் பண்ணிக்கணும். அவர் அவ்வளோ ஆக்டிவிட்டி கண்ணை மூடிட்டு இதாகவே ஜாம் பண்ணியிருந்தாரு மனசுக்குள்ளாரியே. பட் ஆனால் இஸ் வாட்சிங் அஸ் எவ்ரி எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ அந்த மனுஷனை வந்து அந்த தாயை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. இந்த மாதிரி இதோ ஒரு மகன், இதோ ஒரு தாய் அப்படின்னு அவங்க ஜான்டி சொல்றாரு, அந்த மேரிக்கு சொல்றாரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சோதனைகள் நம்ம வந்து ஜஸ்ட் ஆசிரியர் பண்ண ரைஸ் சிச்சுவேஷன் அவ்வளோ தூரம் நம்மளால போக முடியாது, அவ்வளோ அடிலாம் வாங்க முடியாது நம்மளால. பட் இருந்தாலும் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம். ஓகே, ப்ராப்ளி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது யாராவது நம்மகிட்ட ஹெல்ப் பண்ணிட்டு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நானே இப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஒன்றும் இல்லை. இது எனக்கு நடந்து நான் சொல்றேன். நான் பெங்களூர் அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது யாராவது வந்து கேட்பாங்க இந்த மாதிரி சார் அப்படின்னு. நம்ம என்ன சொல்லுவோம், நானே இன்னும் சம்பளம் போடலை, எனக்கு இன்னும் கேஷ் வரல, பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லி நம்ம மூவ் ஆன் போயிடுவோம். ஆனால் அங்கே போய் ஒரு கார்னர் கடையில் டீ குடிப்போம், ஜூஸ் வாங்கி குடிப்போம். நம்ம அதை யோசிப்போம், வீட்டுக்கு போய் சாப்பிட தான் போகிறோம், பட் இருந்தாலும் நம்ம வந்து ரோட் பண்ணிக்கிறோம். ஸோ லெசன் இஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் பார்க்கும்போது நானே அப்படின்ற ஒரு நிலைமையில் இல்லாமல் கடவுள் எப்படி அவருடைய கஷ்டத்தில் மற்றவங்களை பார்த்தார். திஸ் இஸ் த பேஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட் ஃபர்கிவ்னஸ், ஆல் அபவுட் கம்பேஷன். அடுத்தவங்களை பார்க்கும்போது அவர் எப்படி நம்மளை நேசிச்சு அவர் உயிரே கொடுத்து மற்றவங்களை பார்க்க சொன்னார். கிரைஸ்டுடைய கண்கள் மூலமாக நம்மளை அடுத்தவங்க பார்க்க சொல்றாங்க. ஈவன் தோ வி ஆர் அட் பெயின், ரைட்? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரொவிஷன் அட் பெயின். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் சே கடவுள் வந்து அவர் அந்த ஃபேமிலியை ரீயூனியன் பண்றாரு. மேரி ஜோசப் வந்து இறந்துருக்காரு. நிறைய ஸ்காலர் சொல்றாங்க பட் ஹி வாஸ் கிரைஸ்ட் வாஸ் தி கிராஸ். ஜோசப் அவருடைய தகப்பனார் வந்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நரேஷன் சொல்றாங்க. அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் அப்புறம் அவருக்கு வந்து சில சிப்ளிங்ஸ் இருந்திருக்காங்க, ஜேம்ஸ், ஜூடா அப்படின்னு சொல்லி சில சிப்ளிங்ஸ் இருந்திருக்காங்க. ஏன் அவங்கள கூப்பிட்டு சொல்லலை, இதுக்கு மேலே நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லணும்னா ப்ராப்ளி அவங்க வந்து இன்னும் க்ரூசிஃபிகேஷன், சால்வேஷன் அப்படின்ற ஒரு டாக்டர்னு சொல்லாத அவங்க இன்னும் அவங்களுக்கு வந்து அது தெரியாமல் இருந்திருக்கலாம். மேபி அவங்களுடைய டிசைபிள்ஸ் மட்டும் கரெக்ட் சொல்லியிருக்கலாம். நான் இந்த மாதிரி லாஸ்ட் சொல்றாரு, நான் அடிக்க போகிறேன், நான் உடனே போகிறாங்க, க்ரூசிஃபை மீ அப்படின்னு சொல்றாரு. அவங்க அந்த டாக்டருக்குள்ள வந்துட்டாங்க. ஆனால்
அவங்களுடைய தம்பிகள் இன்னும் ஜூஷாவே தான் இருக்காங்க. இன்னும் அவங்க தம்பிகள்லாம் வந்து ஒரு மெசேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ he avoided telling that message to his own brother and sisters. அவர் சொந்த கசின்ஸ் சொந்த சிப்ளிங்ஸ்க்கு சொல்லாங்க. ஜான் சொல்றாரு, அதே மாதிரி மதர் மேரின்னு சொல்றாரு. அவர் யோசிச்சிருப்பார், மதர் மேரி நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஈவன் பிஃபோர் கிரைஸ்ட் வாஸ் பார்ன். அந்த காலத்தில் அந்த கல்ச்சரில் வந்து கிறிஸ்மஸ்க்கு நம்ம வந்து கேட்குற மெசேஜ் இதுதான். கல்யாணம் ஆகாத ஒரு ஸ்திரீ எப்படி குழந்தை எவ்வளோ இந்த காலத்தில் நம்ம ஊரில் அப்படி ஒரு நிலைமை நடந்துச்சுன்னா நம்ம ஊரில் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜூயிஷ் ஃபேமிலியிலிருந்து வரணும். அவங்க நம்மளை விட ரொம்ப வாய்ஸ் நினச்சிக்கிறவங்க, ரைட்? அப்போல்லாம் ஜென்டைல்ஸ் தான். அவங்க இன்னும் அவங்க வந்து ஜூயிஷ் வந்து ரொம்ப நம்ம வந்து டைரக்ட்லி டிஸ்டன்ஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி ஷியா அண்ட் சுன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம் வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம ஊர்லேயும் சில ஆண்கள் இருக்காங்க, அவங்களாம் கடவுளால் படைக்கப்பட்டாங்க, தலையால் படைக்கப்பட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஒரு ஜென்டைல் மேன். அப்போது மதர் மேரி அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, கடவுளை தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகும் they are running here and there. ஒரு பக்கம் ராஜா வந்து தலைப்புறையில சங்கால பண்ண சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் சென்சஸ் எடுக்கிறாங்க, ஸோ அதுக்காக போகணும். இன்னொரு பக்கம் குழந்தைய பெற்றெடுத்து வளர்க்கணும். பெற்ற பிறகு குழந்தைய பெற்ற பிறகு எப்போ பேசி வந்துடும். அதெல்லாம் பார்த்து பைபிள் நமக்கு நிறையா இருக்குது. பட் ஆனால் கடவுள் அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவர் போக போகிறார். இனிமேல் வந்து இஸ் நாட் கோயிங் டு பி ஆஸ் ஹியூமன், இஸ் கோயிங் டு பிகம் த மெசாயா, த காட் த ஃபாதர் அப்படின்னும் போது அந்த உலகத்தில் இருக்கிற சில கடைசி காரியங்களை அவர் வந்து முடிக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது இஸ் கோயிங் டு கெட் க்ரூசிஃபைட் அண்ட் ஜான் சொல்றாரு, இதுக்கு மேலே ஷீஸ் யுவர் மதர் அப்படின்னு சொல்லும்போது ஜான் வந்து இமீடியட்டாக எஸ் எதுவுமே கேள்வி கேட்கல. எந்த கேள்வியுமே கேட்காம ஜான் வந்து இமீடியட்டாக எஸ் காட் அப்படின்னு அவன் வந்து அந்த கிரைஸ்டுடைய வார்த்தையை எழுதுக்கிறான். ஸோ இங்கே வந்து ஒரு 3 கேரக்டர் வந்து நான் வந்து ஐ வாண்ட் எஸ்டாப்ளிஷ் பிஃபோர் ஐ கெட் இட் டு லாஸ்ட் பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பிஃபோர் லாஸ்ட் பாயிண்ட் ஒரு ஒரு சின்ன பாஸ்டருடைய டெஸ்டிமனி படித்தேன். தமிழ்நாட்டில் ஒரு பாஸ்டர், அவர் பேர் வந்து டேனியல் சொல்லி. அவர் வந்து 4 கேன்சரில் இருந்து மறிக்கப்படுறார். இஸ் இந்த ஹாஸ்பிட்டல். அவர் மறிக்கப்படுறார். அவருக்கு பையன் ஒரு பொண்ணு. அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு வாரம் தான் நீங்கள் இருப்பீங்க, எனி டைம் யூ பி பாஸ்ட் அவே, அதனால வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடுங்க அப்படிங்கிறாரு அவர். அப்போது இவர் வந்து இந்த பாஸ்ட் வந்து ரொம்ப சோகமாக தான் எல்லாருமே என்ன பண்ணுறாரு, ஹீ ரைட்டிங் லெட்டர்ஸ், ஃபோனில் பிஸியாக இருக்காரு. அப்புறம் வந்து இஸ் டாக்கிங் டு சர்ச் மெம்பர்ஸ், சர்ச்சுடைய சீனியர் மெம்பர்ஸ்லாம் பேசுகிறாரு, என்ன பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இறந்துட்டார். ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சர்ச்சில் வந்து ஒரு டெஸ்டிமனி கொடுக்கும்போது சொல்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கடைசி காலத்தில் வந்து நான் இந்த மாதிரி வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹி ரோட் அ வெரி லாங் லெட்டர் டு மை ஃபர்ஸ்ட் சன். அவருடைய கல்யாணத்துக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதமாக ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி வாழ்க்கைக்கு வாழணும் அப்படின்னு சொல்லி எழுதி சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய பொண்ணுடைய முதல் குழந்தைக்கு பேர பிள்ளைங்களுக்கு லெட்டர் எழுதி வந்தார். எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய சர்ச் மெம்பர் கூப்பிட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃபினான்ஷியலாக வந்து என்னுடைய பசங்களுக்கு இவ்வளோ செய்யணும், அது இங்கே கொடுத்துருங்க, என்னுடைய மனைவி இவ்வளோ செய்யணும். ஸோ அந்த பில்லிங் அவருக்கு எழுதி வச்சு இறந்துருக்காரு. ஸோ என்னன்னா இந்த கடைசி நேரத்தில் அவர் சஃபர் பண்ணுறாரு, கிரைஸ்ட் சஃபர் பண்ணுறாரு, பாஸ்ட் சஃபர் பண்ணுறாரு. அண்ட் he writes those will for his family. ஸோ அந்த பாஸ்டர் வந்து கர்த்தருடைய கடைசி நேரத்தில் அவர் சொல்கிற அந்த மெசேஜை அவர் வாழ்க்கையில் இம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸோ நாமளும் அதே மாதிரி நம்மளுடைய கஷ்ட காலத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற கடவுளுடைய அந்த மேலான ஒரு மெசேஜை நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும், ரைட்? கடைசி பாயிண்ட் வந்து இதில் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து அபவுட் பீப்புள். பட் இங்கே வந்து கடவுளோட உபயோகம் அப்படின்னு அவர் இன்ஸ்டன்ஸாக வந்து ஹோம்னு சொல்கிறார். கிரைஸ்ட் லார்ட் மேரி அப்படின்றவர் வந்து இந்த உலகத்தில் சஃபர் ஆகிறோம், நம்ம சால்வேஷன் இருக்குது, சால்வேஷன் இல்லாதவங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு. ஜானை வந்து அப்படியும் சொல்கிறாரு, சர்ச்சும் சொல்கிறார். ஜான் இஸ் ஈக்குவல் டு சர்ச், சர்ச் இஸ் ஈக்குவல் டு வீக். ஸோ நம்ம என்ன எடுத்து போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து அவர் டீகோட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலீஷில் எழுதி தமிழ் லெட்டராக ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ பிரயத்னம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பிரிச்சுவலாக வந்து அவர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. கடவுள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஸ்ரீயே அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு லேடின்னு சொல்லலாம், பட் உமன் சொல்லக்கூடாது. இங்கிலீஷ் கான்டெக்ட், அது தமிழ் கான்டெக்ட்ல வந்து பொம்பளைன்னு சொல்லக்கூடாது. ஸ்திரீன்ற வார்த்தை பொம்பளைக்கு இருக்கலாம், பெண்மணி அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஆனா இங்கே வந்து இந்த ஜூஸ் கல்ச்சர்ல வந்து ஸ்ரீ அப்படின்ற வார்த்தை வந்து அவங்க வந்து ரெஸ்பெக்டா சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் தமிழ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். உமன் லேடி, உமன் சொல்றது பிஸ்னஸ், லேடின்னு சொல்றது ரெஸ்பெக்ட், லேடிஸ் ஜென்டில்மேன் ரெஸ்பெக்ட். ஆனா இங்க ஸ்ரீ அப்படின்ற வார்த்தையை அவருடைய ஊழியத்தை ஆரம்பத்திலே சொல்றாரு. எங்க ஊழியத்து வர அது கூட அம்மான்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஊழியத்து வந்த பிறகு ஸ்ரீன்றாரு. ஏன் இதை சொல்றாரு? முதல்ல சொல்றாரு, இப்போ ஏன் சொல்றாருன்னா டாக்டிக்கலா வந்து மேரியுடைய அந்த ரோல் மதர், பிசிக்கலா அவங்களுடைய அம்மா அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் மெதுவாக வந்து அவர் புரிஞ்சுக்கிறார். பிகாஸ் இதுக்கு மேல எல்லாருமே ஸ்பிரிச்சுவலா அவருடைய பிள்ளைகள் ஆக போகிறோம், அவரும் உலகத்துக்கு போகிறாரு. ஸோ அந்த சிச்சுவேஷனை வந்து அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. இஸ் கட்டிங் ஹிம்செல்ஃப் பயாலஜிக்கலா அவர் கட் பண்ணி இஸ் கெட்டிங் டு ஸ்பிரிச்சுவல், நாட் ஜஸ்ட் மேரி, கேள்விகள், ரைட்? அப்படி இருக்கும்போது கடைசியாக நான் வந்து சில கேள்விகளை வந்து நான் சொல்றேன். இக்குவேஷன் கொடுத்தா, ரைட்? மேரி அப்படின்றவங்க வந்து த சஃபரிங் பீப்புள். சஃபரிங் சொல்லும் போது யார் சொல்றோம்னா சால்வேஷன் இல்லாதவங்க சொல்றோம். கிரைஸ்ட் நம்ம கூட வந்துட்டாரு, நம்ம வந்து ரொம்ப ஏழையா இருக்கோம், ஆனால் சால்வேஷன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம we have the world with us. We have Christ with us, we have world with us. ஜான் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் என்ன சொல்றா, நம்ம சர்ச், we are the church, we are the temple of God. நம்ம தான் சர்ச், நம்ம தான் ஜான், and நம்ம the member of the church. Mary, John and Christ part. So இந்த ட்ரினிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிளியராக இந்த 3வது வசனம் அவர் பார்த்து சொல்றாரு. பட் நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது நம்மலாம் சர்ச்சாக இருக்கும். நம்மளோட கேள்வி என்னன்னா, நம்ம மேரி தேடி போகணும். Okay, we have to find who is Mary for us, who doesn't have salvation, who is broken, who is, you know, the unfortunate in the society, right? Who is John? அது கிளியராக சொல்லிட்டேன். Who is John and கிளியராக இன்க்ளூஷன் பண்ணிட்டேன். பட் இந்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேருக்கு ஜானா இருக்க ஆசைப்படுறேன்? இம்மீடியட்டா கிரைஸ்ட் சொன்ன பிறகு ஐ வில் டேக் திஸ் பர்சன் இன் மை ஹோம், மேரியை நான் என்னுடைய வீட்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சர்ச்சில், நம்மளுடைய வாழ்க்கையில் சர்ச்சில் இருக்கும்போது சரி, நம்ம வெளியில் போகணும், சர்ச் வெளில போக முடியாது, நம்ம தான் வெளில போகணும். சர்ச் இங்கே இருக்கிறோம், நம்ம வந்து ஆளுங்க கொண்டு வரணும், மேரியை உள்ள கொண்டு வரலாம். சர்ச்சாக நாங்கள் வெளில போகலாம், we bring people inside the church, right? So I hope it is clear. The decode பண்ண இந்த 3 ஆஸ்பெக்டையும் நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக வச்சிருந்தா, we should look for Mary and we should be John, so that we bring more souls to Christ, to his paradise, right? So கடைசியா ஒரு quote, you know, I would like to finish with a quote. Though it's Good Friday, a lot of people in the world, Good Friday அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜே தெரியாது. We have to be happy, right? சிலவங்க ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு பார்த்துருக்கேன், பட் nothing to do with them. But என்னன்னா, we should be happy on this day, right? God will say that on this particular day, look for the broken, lonely, forgotten soul in the house of the Lord. And the final message God says to us is, I see you, I have provisions for you. You are not alone, you are among the family, which is Christ. With that, I would like to finish my message with a prayer. Our most gracious Heavenly Father, our Lord, thank you for this wonderful day. 2000 years back, you gave us your precious life. You shed the precious blood for us to take us home, Lord. Thank you, Jesus. This world has lost its complete balance. We hear a lot of wars. We see country fighting with countries. We see famine hitting us. We see scarcity of gases and oil. And this is going to get even more worse, Lord. We can't ask you, Lord, to stop the war because you have already prophesied. Thus these wars are not going to end. This wars will happen. Amongst these scarcity, among these wars, Lord God, you are going to take care of us.
the churches, Lord. And we promise that we will bring many who are broken the streets of our place, Lord. And give all this in the matchless mighty name of the Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பொழிந்த 4ஆம் வார்த்தையை குறித்து தியானம் செய்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இப்போதுமா தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சிலுவை பொழுத திரு வார்த்தைகளை நாங்கள் தியானித்து வருகிறோம். கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ரொம்ப உகந்த வாழ்க்கையில் வாழத்தக்கதாகவும், ஆண்டவரே சுவாமி, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மர்ம வாழ்க்கைக்காக ஆண்டவரே நல்ல வாழ்வை நாங்கள் சிந்தித்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை வழி நடத்தும். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த 4ஆம் வார்த்தையை பேசும் இந்த அடையாளை கூட சுவாமி அப்பா உடைய சிறு அடையில மறைக்கப்படுவோம். கர்த்தாவே சுவாமி பேசுகிற வார்த்தையில் ஆசீர்வதியும். கர்த்தாவே எல்லா இங்கே வந்திருக்கிற மக்கள் எல்லாரும் இருதயங்களை பொருத்தப்படுத்தி இந்த வார்த்தைகளை கேட்டு அப்பா அவருடைய வாழ்க்கை நாங்கள் வாழ்த்ததாக நீ வழிநடத்த வேண்டுமா எல்லாத்துக்கும் ஜெயித்து செலுத்துகிறோம். இயேசு வல்லமையை அப்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நுழைந்த 7 வார்த்தைகளின் முதல் 3 வார்த்தை நாம் இவ்வளவு நேரம் கேட்டிருக்கிறோம். இப்பொழுதுமான 4ஆவது வார்த்தை. இந்த 4ஆம் வார்த்தை மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் இதற்கு முதல் பேசின 3 வார்த்தைகளும் ஆண்டவர் மற்றவர்களுக்காக பேசினார். இந்த வார்த்தை நமக்காக பேசினார். என்ன பேசினார் என்று பார்ப்போமாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். 9 மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். இதே வார்த்தை மத்தேயு நற்செய்தியில் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அதே வார்த்தை மார்க்கில் அராமிக் மொழியில் எழுதியிருக்கிறார்கள், மாத்யூவில் எபிரேய மொழியில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நம் ஆண்டவர் பேசின மொழி எந்த மொழி என்று உங்களுக்கு தெரியுங்களா? நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, கரெக்ட் சொல்லுங்க. அராமிக் மொழி. அது நமக்கு எல்லாமே ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தம். அவர் பேசின போது அந்த வார்த்தை மகா சத்தமாக பேசினார் என்று நாம் கேள்வி. இதற்கு நாள் எல்லாம் அவர் மிகவும் அமைதியாக பேசுகிறவர். அந்த வார்த்தை மிகவும் சத்தமாக பேசினார் என்று இந்த நம்ம வசனத்தை எழுதியிருக்கிறது. அப்போ அந்த கேட்ட மக்கள் வந்து அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, மார்க் 15:35 படிகள் அப்படியே சொல்லிடுறேன் நான். அங்கே நின்றிருந்த ஒரு சிலர் எலியாவை கூப்பிடுகிறார். ஒரு சிலர் இன்னொரு வசனத்துல தன் பிதாவை கூப்பிட்டாருன்னு இருக்குது. யாரை கூப்பிட்டாருங்க? பிதாவை தான் கூப்பிடுறாரு இல்லைங்களா? ஏன் பிதாவை கூப்பிடுறாரு? லூக்கா 23:44-45 வசனம் படிப்போம். அதிகாரம் 44-45. ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருண்டது. தேவாலயத்தின் திரை நடுவில் 2ஆக கிழிந்தது. அப்பொழுது இயேசு பிதாவே உன்னுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூப்பிட்டார். ஸோ இந்த நேரப்படி பார்த்தாக்கா 3 மணி. இப்போ டைம் என்னன்னா 2:10. இப்போ வெயில் எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் தான். இந்த 3 மணிலேருந்து 6 மணி வரை அந்தகார இருள் சூழ்ந்திருந்தது. அப்போ என்ன ஆனது? அந்தகாரம் இருள் சூழ்ந்திருந்தா இருள் எப்போ இருக்கும் சொல்லுங்க? இரவுல இருக்கும். அப்போ இரவுல என்ன இருக்கும்? பகல்ல நாள் சூரியன் இருப்பாரு, சூரியன் இருக்கும். இரவுல சந்திரன் இருக்கும். சந்திரன் இருந்தாவது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கும் இல்லைங்களா? ஆனாக்கா இப்போ
வெளிச்சமே இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னு சொன்னா நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரங்கள் அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்திருந்தது. அப்போ சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. எதுக்காகனா ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனத்தை எழுதியிருக்கிறபடி தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். ஏசாயா 53:5 எடுத்துக்கொள்ளுங்க. 53 நமது அக்கிரமங்கள் நிமித்தமே அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை விளைவிக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டோம். சோ இப்படி அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 5:21 அப்போஸ்தலர் சொல்கிறார், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏசாயால நமக்காக மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இவ்வளவு பார்த்துட்டு நம்ம இல்லைங்களா? அதே அதனால அப்போஸ்தலர் என்ன பவுல் என்ன சொல்றாருன்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னா நம்மளுடைய பாவத்துக்காக ஆண்டவரை பிதாவே தன்னுடைய மகனை, ஒரே பேரான மகனை இவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவின்னு சொல்லி வச்சிருக்கிறார் இல்லைங்களா? இயேசுவானவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் பரிசுத்தமானவர். அவரை நம்மால் பார்க்கவே முடியாது. அவரே ஒரு குமாரனாக உருவெடுத்தார். அவர்கள் இருவரும் வேறு வேறு அல்ல என்று ஜான் 8:16 எழுதியிருக்கிறது. இந்த மாதிரி நம்மளுடைய பாவங்கள் அவரை எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரே தன்னுடைய கண்ணை மூடிக்கிறார் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தன்னுடைய மகன் இவ்வளவு பாவம் அறியாத மகனை இருள் சூழ்ந்திருந்ததுன்னா அவரால் அவர் படுற கஷ்டத்தை நம்ம இவ்வளவு நேரம் இது 3 வசனம் வரும்போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், துப்பப்பட்டார், காயப்பட்டார், எல்லாரும் பார்த்தோம். இதெல்லாம் அப்பாவால பார்க்க முடியாதது தான் அந்த இருள் சூழ்ந்திருந்தது. அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவம் நம்ம இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோமா? கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? எப்படி இன்னமும் கூட சாமி ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து அதுக்கப்புறமா பிசாசால சோதிக்கப்பட்டு பண்ணுவதற்கு முன்னாடி அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உபவாசத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார். மற்றமா ஆண்டவர் ஏன்னாக்கா அவர் அந்த அளவுக்கு அப்பாவோட பிதாவோட நெருக்கமான தொடர்பிலே இருக்கிறார். எப்பவுமே ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனா நாம ஜெபத்துல தரித்திருக்கிறதே இல்லை. நிறைய நாம மற்ற காரியங்களுக்கு அதிக நேரம் செலுத்துறோமே தவிர ஆண்டவருக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப கம்மி இல்லைங்களா? அவர் எப்பவுமே அவரோட பிரசனத்திலேயே இருப்பாரு. லூக்கா 9:38 ஒரு மனிதன் தன் மகனுக்காக கேட்கும்போது அசுத்த ஆவி துரைத்து இளைஞனை சொஸ்தமாக்குகிறார். லூக்கா 18:38 ஒரு குருடனை பார்வையடை செய்கிறார். அப்போஸ்தலர் 8:7 அசுத்த ஆவிகளை துரத்தி அடிக்கிறார், மலை பிரசனம் செய்கிறார். மற்றும் எல்லா காரியங்களும் செய்கிறது என்ன வேலைன்னா பிதா அவருக்கு கொடுத்த வேலை. இதெல்லாம் செய்யறதுக்காக அப்பா ஆணை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீ செய் மகனே சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்திருக்காரு. இருந்தாலும் அவரை சின்னமாக சிலுவை தொங்கிக் கொண்டு இருக்கும்போது நம்முடைய பாவங்கள் அவரை அந்த அளவுக்கு அழுத்தினால ஆண்டவரால தன்னுடைய மகனை பார்க்கவே முடியல. கொஞ்ச நேரம் அந்த 3 மணிலிருந்து 6 மணி வரையிலும் சொல்லிட்டு நம்ம இப்போ மார்க்ல லூக்கால படிச்சோம் இல்லைங்களா? அதே போல ஆனா நம்ம அதிகமான நேரம் மற்ற காரியங்கள் செலவழிக்கிறோம். கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரால அவங்க அப்பாவோட தொடர்பு இல்லாதனால மகா சத்தப்பா என் தேவனே என்னை என்னை கைவிட்டுன்னு கேட்கிறாருனாக்கா கைவிட்டுட்டாரு அப்பா. கைவிடல, ஏன்னா அவரால் பார்க்க முடியல அப்பா. அதே போல நாம கைவிடுறோமா ஆண்டவரை? கைவிட்டுருக்குற நிறைய நேரம் கிடைச்சா ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும்னா நிறைய பொய் சொல்றோம். அதிகமாக ஜெபத்துல நம்ம தெரிவிக்கிறது இல்லை. விசுவாசம் நம்மளுக்கு ஆண்டவர் கம்பேர் பண்ணா நமக்கு ரொம்ப குறையும் இல்லைங்களா? ஆண்டவர் நமக்காக நம்ம வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். நம்ம எப்படியாக வாழணும் அப்படின்ட்டு ஆண்டவரோட எப்பவுமே தொடர்ந்து இருக்கிறார். அதே போலதான் நம்மளும் அவர் எதிர்பார்க்கிறார். அந்த பாவ இருளிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளுக்கு வெளிச்சத்துல கொண்டு வரதுக்காக தான் ஆண்டவர் இவ்வளவு கஷ்டத்தையே அனுபவிச்சு சிலுவை சுமந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு
கொடுக்குறாரு. இங்க வந்து அப்பா ஏன் அவரை பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. ஒரு உதாரணம், ஒரு சின்ன ஸ்டோரி படிக்கும்போது நான் படித்தேன். அப்போ ஒரு ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு. தீர்ப்பு கொடுக்கும்போது மகன் அங்கே தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு, இவ்வளோ வருஷம் சிறை தண்டனை, ஏன்னா அவருக்கு ஏதோ பாவம் செய்திருக்கிறார், தப்பு செய்திருக்கிறார், அதனால சிறை தண்டனை இல்லைன்னா இவ்வளோ அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவருடைய கடமையை நிறைவேற்கிறார். ஆனால் பின்னாடி போயிட்டு அவர் அந்த அவருடைய ரூமுக்கு போயிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டு பிறகு ரூமுக்கு போயிட்டு பிறகு துணியெல்லாம் மாட்டிட்டு வந்து அழுகுறாரு. அழுதுட்டு அந்த அபராதத்தை அவர் கொடுக்குறாரு, அவர் கட்டுறாரு. அவர் கட்டுறாரு ஏன்னாக்கா அவருடைய கடமையை அவர் செய்துட்டாரு. ஒரு ஜட்ஜா தீர்ப்பு கொடுத்து அவர் கடமை செய்தார். ஆனால் அவர் அப்பாவா மகனை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய அபராதத்தை அவர் கட்டும்போது அதே போல தான் நம்மளுடைய பாவங்களுக்காக பிதாவானவர் அவரின் மகனை கொஞ்ச நேரம் அந்த இருள விட்டுட்டு அப்புறமா இந்த ஆண்டவர் நம்மளுக்காக அந்த நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக அவரை இருள் விடுகிறார். நாம் அதே போல செய்யறோமா? அதனால இன்னைக்கு நிறைய நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம 7 வார்த்தைகள் நிறைய கேட்டுக்கிறோம். ஆனால் கேட்டுட்டு நம்ம இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டுறோம். ஆனால் எனக்கு இன்னைக்கு தோணுது என்ன பண்ணுன்னா, நம்ம இவ்வளோ கேட்டுருக்குறோம், யாருக்கும் தெரியாதது இல்லை. எல்லாம் 7 வார்த்தையும் தெரியும், என்னென்ன செய்துக்கிறார், என்ன பேசுகிறார் எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம கிறிஸ்தவம் வந்து ஆனாக்கா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு எழுந்த உடனே ஜபத்தோடவும் வசனத்தோட தான் எழுந்து தன்னுடைய வேலையில் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நிறைய பேர் ஆரம்பிக்காதவங்களுக்கு இந்த உறுதிமொழி எடுக்க சொல்லி நான் உங்களிடத்தை இன்னைக்கு கேட்டுக்கிறேன். என்னன்னு சொன்னால், எழுந்த உடனே பைபிள் படிக்கணும். நான் இவ்வளோ நேரத்துக்கு தான் எழுந்திக்கணும், இவ்வளோ வசனம் தான் படிக்கணும்னு சொல்கிறேன். அது உங்களுக்கு எடுத்துது. நீங்கள் எழுந்து பைபிள் படிக்கணும், ஜபத்தோட நாளை ஆரம்பிக்கணும். அந்த நாள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் இல்லைங்களா? ஆசீர்வாதம் நமக்கு ஐயோ நமக்கு ஆண்டவர் செய்யன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை பூசிக்கக்கூடாது. நம்மளுடைய நாட்களை நம்ம ஆண்டவருக்கு சிறந்த நாட்களாக நம்ம வாழ்க்கையை வாழணும்னாக்கா நம்மளுடைய தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையை ஜபத்தோட வசனத்தோட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாளை நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஜெபிப்போம். மகாவினத்தில் வாசம் செல்ல நண்பான தாக்கரே, அப்பா நீ பொழுது 7 வார்த்தைகளை நாங்கள் தாய்க்கு வருகிற கர்த்தாவே, இந்த 4ஆம் வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே சுவாமி. அப்பா ஆண்டவரை எல்லாரும் நாங்கள் வருடம் ஒரு வார்த்தையை கேட்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆனாலும் மழை மாற்றம் இல்லாமல் நாங்கள் இருக்கிற கர்த்தாவே சுவாமி. இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கையில் கொடுக்குற கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் எப்படியாக அப்பாவோட பிதாவோட சுவாமி தொடர்பிலேயே இருக்கிற அதே போல நாங்களும் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே உடத்தில் தொடர்பு கொண்டு பிதாவினிடத்தில் வந்து சேர்ப்பதற்காக நீரை ஆயத்தப்பட்ட செய்தியை கண்டாலே சுவாமி. நீர் அவர்களுக்காக சிலுவையில் மறிந்தது எங்களுக்காக ஆண்டவரே சுவாமி, எங்கள் பாவங்களுக்காக சுவாமி. நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு எங்களை வெளிச்சத்தில் கொண்டு வர எங்கள் செய்த இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே சுவாமி. பேசுகிறோம் நல்ல பிதாவே. தற்போது நம் மத்தியிலே நம்முடைய அருமை போதகர் அறிவித்தது திவார ஐயர் அவர்கள் வந்திருப்பது நமக்கு மிக மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் தற்போது 5ஆம் வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் மெய் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆமென் என்று சொன்னால் அப்படியே ஆகிறது. கிருபையும் சமாதானமும் உங்களிடம் இருப்பதாக. ஆமென். நாளிலும் இந்த 5ஆம் திருமொழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காங்கம துயரத்திலே இருந்து பேசின 5ஆம் திருமொழி வார்த்தையை பகிர்ந்தபடி வாய்ப்பளித்து முதலாவது கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக சபை போதகர், சபை பொறுப்பாளர்கள், சபை விசுவாச சங்கத்தினர்கள் யாவருக்கும் இந்த நன்றிகளையும் தோத்திரங்களையும் அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருந்து வல்ல செயல்களை செய்து நம்மை ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பார்கள். ஆமென். இந்த நாளில் 5ஆம் வார்த்தைக்கு ஆதாரமாய் யோவான் ஆக்கியோன் எழுதின நற்செய்தி பகுதி
19ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். வாசிங்கள். அதன் பின்பு எல்லாம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறும்படி தாகமாய் இருக்கிறேன் என்றார். Knowing that everything had now been finished and so that scripture would be fulfilled, Jesus said, I am thirsty. கண்பார்கள் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இந்த அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கூறியிருக்கின்ற நோக்கம் உனக்கு தெரியும். இறை வார்த்தைகள் எங்கள் உறவாகட்டும், எங்கள் வாழ்வை உனக்குரியதாய் மாற்றட்டும். இயேசுவின் திருப்பெயரில் நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் சிரம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். அன்பானவர்களே, தாகமாக இருக்கிறேன். இப்பொழுது கூட வெயிலின் தாக்கத்தினால நம்ம எல்லாருக்குமே என்ன உண்டாகுதுங்க, நாக்கு வறண்டு போகுது. மேல் நாக்கோட அன்னத்தோட நாக்கு என்ன ஆயிடுதுங்க, ஒட்டி கொள்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் நமக்கும் வந்திருக்கிறது. ஒருவேளை தண்ணீர் கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொன்னா, முன்பெல்லாம் என்னுடைய மூத்த விசுவாசிகள் இருக்கிறாங்க, அம்மாமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. தண்ணீர் எப்படி இருந்தது முதலாவது, இப்போது எப்படி இருக்கிறது? முன்பெல்லாம் எப்படி தண்ணீர் விலையில்லாமல் கிடைத்தது, ஆனால் இப்பொழுது விலை கொடுத்தால் என்ன பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை போன் பண்ணி சொன்னா ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வராங்க. 6 வருஷத்துக்கு இருக்கிறவங்க ரொம்ப பிளஷர், வீட்டில் என்ன பண்ணிடலாம், போட்டுக்கலாம். அன்பாக அது மாத்திரமல்ல, இன்னொரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. என்ன புக் பண்ணாலும் என்ன வரலைங்க, புக் பண்ணிட்டே இருக்கிறோம், ஆனா கேஸ் துயரமான நாட்கள், பெயர்கள், இவைகளெல்லாம் நாம் கேட்கிற போது நமக்கு ஒரு நினைவில் வருகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், சமாதானம் இல்லை. எனக்குள் சமாதானம் எப்போது வரும்? இவ்வளவு பயங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு காரியங்கள் என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது. இயேசு ஆண்டவருக்கும் இதைவிட அதிகமான ஒரு அழுத்தம் இருந்தது. அந்த அழுத்தம் என்ன என்று சொன்னால், நம்மை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆத்ம தாகம் இயேசு ஆண்டவருக்கு இருந்தது. ஆகினால் தான் கடைசி மட்டும் தன்னை தாழ்த்தினார், தரை மட்டுமே தாழ்த்தினார். ஆகினால் தான் பிதாவானவர் வானோர் பூதலத்தோர் பூமி கீழானோர் யாவருடைய நாடுகளும் இயேசு ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லி விளங்கும்படியும் யாருடைய முழங்கால்களும் விடும்படி அவரை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பாகவே, Jesus Christ have the true nature. One is 100% human and second one is 100% divine. 100% God and 100% man. The true duality இயேசு ஆண்டவர் அவர் தனக்குள்ளாக வைத்திருந்தார். 100% அவர் மனிதனாக இருந்தார், 100% அவர் கடவுளாக இருந்தார். அது உண்மை. 3 வார்த்தைகளை பேசினார். அது பிறருக்காக பேசப்பட்ட ஒரு வார்த்தைகள். மன்னியுங்கள் என்று சொல்லி சொன்னார். பேதுரு கேட்கிறார், எத்தனை முறை மன்னிக்கணும்யா? பேதுரு அப்படி கேட்டாருங்களா, எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு இயேசு சொல்றார், 7 முறை மாத்திரம் இல்லையா, 7 இளவர்களை மன்னிங்கள் என்று சொன்னார். அதே போன்று மன்னித்தார். அடுத்தபடியாய் இரண்டாவதாக அருகில் இருந்த கல்வனை இயேசு ஆண்டவர் என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்ற ரட்சிப்பின் வாழ்வை தருகிறார். மூன்றாவதாக அந்த தாய், இந்த உலகத்தின் கனிவு, உன்னை நான் தனியை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி தன் சீடனை ஒரு கார்டியனாக, ஒரு மகனாக ஒப்புக் கொடுக்கிறார். நான்காவதாக 3 வார்த்தைகளும் அவர் தனக்காக பேசவில்லை, 3 வார்த்தைகளையும் பிறருக்காக பேசுகிறார், பிறர் நலனுக்காக பேசுகிறார். நான்காவதாக பேசின வார்த்தை என்ன பேசினாருங்க? ஏலி ஏலி லாமா சமத்தானி, என் கடவுளே என் கடவுளே ஏலினை கைவிட்டேன். அந்த தாக்கம் துயரம். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அதற்கு பிறகு வருகின்றதெல்லாம் இயேசு ஆண்டவர் பேசின தன்னுடைய துயரத்தின் வெளிப்பாடு. 100% அவர் மனிதனாகவே பேசுகிறார். 100% கடவுளாக பேசினார், 100% மனிதனாக இங்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு ஒருவேளை இந்த நேரத்துல நாங்க கூட பேசிட்டே வரோம், நம்ம கூட உட்கார்ந்துட்டே இருக்கிறோம்,
எத்தனை மணி நேரம் இயேசு ஆண்டவர் சிலுவையில தொங்கினார் என்று சொல்லி நமக்கு தெரியுங்களா? எத்தனை மணி நேரம் ஐயா? அம்மா அழகா சொல்லிட்டாங்க. 6 மணி நேரம். நம்முடைய இந்திய நேரப்படி காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை இயேசு ஆண்டவர் சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம்மளால 3 மணி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தண்ணி குடிக்காம நம்மளால இருக்க முடியுதா? ஏன் பாஸ்டர் நாங்க இப்பதான் ஜூஸ் போட வச்சிருக்கிறோம், இப்போ போயிருக்கல, தண்ணி கூட குடிக்காதீங்கன்னு சொல்றீங்களா அப்படின்றீங்களா? குடிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. நம்மால் முடியவில்லை, இது மனித இயல்பு. ஆனால் இயேசு ஆண்டவர் நமக்காக மாத்திரமே அவர் சிலுவையில முற்றிலுமாய் அவர் 6 மணி நேரம் தாங்கம் தான் துயரம். இரு கரங்களிலும் ஆடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கால்களிலே ஆடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இயேசு ஆண்டவர் இந்த இறை வார்த்தையை சொல்லுகிறார், தாகமா இருக்கிறேன். இதை கண்டால் தாகமா இருக்கிறேன் என்பதற்கு இங்கே சொல்லப்படுகின்ற கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா டிப்சாகோ என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க வார்த்தை. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா சாதாரண மனித தாகம். இதற்கு அநேகர் சொல்லுவாங்க இது ஆண்டவருக்கு ஆத்ம தாகம் இருந்தது, ஆண்டவருக்கு இறை வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று தாகம் இருந்தது. ஆனால் நான் சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே, அந்த நேரத்தில் இயேசு ஆண்டவருக்கு இருந்தது உண்மையான தாகம், மனித தாகம். தண்ணீர் வேண்டும் என்கின்ற ஒரு மனித தாகம் மாத்திரமே இருந்தது. வாசிங்கள், இறை வார்த்தையை வாசிக்க கேட்போம். யோவான் 4ஆம் அத்தியாயம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 4ஆம் அத்தியாயம் 34. இயேசு அவர்களை நோக்கி யோவான் 4:34, என்னை அனுப்பினவருடைய செய்து கிரியையை முடிப்பது என்னுடைய போஷணமாக இருக்கிறது. அதே போல 22:42 பார்க்கின்ற பொழுது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே. அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே முடித்து விட்டார். அவருடைய தாகம் முடிந்தது. நம்ம மீட்க வேண்டும் என்கிற அந்த தாகம் இருந்தது, அது முடித்து விட்டார். சகலத்தையும் நேர்த்தியாக முடித்து விட்டார். 30 ஆண்டுகள். எத்தனை வருடம் இயேசு ஆண்டவர் வாழ்ந்தார்கள்? அழகா சொல்லிட்டீங்க, 33 ஆண்டுகள். அவர் ஊழிய பணி வெறும் 3.5 ஆண்டுகள். 30 ஆண்டுகள் மனிதனாக வாழ்ந்தார். இந்த 3.5 ஆண்டுகள் அவர் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தினார். அவரை தொட்டவர்கள் சுகமானார்கள், அவரால் தொடப்பட்டவர்கள் சுகமானார்கள். அவர் மண்ணை பிசைந்து அதிலே உமிழ்நீரை போட்டு கண்களில் பூசுகிறார், பார்வை வருகிறது. பெரும்பாலான ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார், அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு டிவைன் நேச்சர், தெய்வீக தன்மை அங்கே தோன்றுகிறது. எல்லாவற்றையும் செய்கிறார், செய்து முடித்தார். இப்பொழுது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், இப்பொழுது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு தாகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்கிறார், go into the world, make a disciples. நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சாதியார் என்ன செய்ய வேண்டுமா? பிதா குமாரன் ஆகிய நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்க. கடைசியில் வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே கடவுளின் சித்தம். ஆண்டவர் இந்த தாகத்தை நமக்கு தருகிறார். முதலாவது தாகம், நீங்கள் உலகமெங்கும் போங்க, சகல சாதியாருக்கு என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சீஷராக்குங்கள். அந்த தாகத்தை நாம் நிறைவேற்றி விட்டோமா என்பதை முதலாவது கேள்வியாய் இந்த தாகத்தின் வார்த்தைகள் நமக்கு நினைப்பூட்டுகளாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஆண்டவருடைய அந்த தாகத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? ஒரு ஆத்மாவையாவது நாம் ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோமா? ஒரு ஆத்மாவையாவது மனந்திருந்து நாம் செய்திருக்கிறோமா என்கிற ஒரு தாகம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். என்றால் மார்ட்டின் லூத்தர் அடியார் சொல்லுகின்ற ஒரு காரியம், we are all priesthood of all believers. நாம் எல்லோருமே யாருங்க? ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம் அனைவருமே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவித்திருக்கிறோமா? அவர் செய்த நன்மைகளை அறிவித்திருக்கிறோமா? ஒருவருக்காவது நாம் ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா என்பதை இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4:3 நாம்
படித்த வண்ணமாக நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம், அது கடவுளின் சித்தம் என்று சொல்லி கர்த்தர் நம்மை இரண்டாவதாக நம்மை அழைக்கின்றார். நாம் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். முதலாவது அங்க இருந்த பரிசேயர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா, நாம் அவங்க பரிசுத்தத்தை பத்தி கவலையே படல. உள்ள பார்த்தா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா வாழ்றாங்க. ஆனா வெளியில போயிட்டு என்ன செய்யறாங்க, ஐயா நீ நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கலன்னு சொல்லிட்டு குற்றம் பிடிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகின்றார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே முதலாவது நீ மனம் திரும்பும். அடுத்து பேசுவார். ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்றைக்கு தாகம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் பாவம் செய்யக்கூடாது. யோசேப்பை போல நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அதை படுத்துவிட்டு நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அடுத்ததாக நாம் இந்த இரண்டு காரியங்களை நாம் செய்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மை ஆண்டவர் இந்த நேரத்தில் கேட்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார். யாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வை நான் சொல்லி முடிக்க நினைக்கிறேன். எல்லாம் கேட்டிருப்பீங்க, ஒரு மூத்த விசுவாசிகள் எல்லாம் இந்த வார்த்தைகள் மனப்பாடமே ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு 2 பேர் இருந்தாங்க, 2 நபர்கள், எல்லாம் வாலிபர் தான். அந்த வாலிபர் என்ன செஞ்சாங்களா, எனக்கு பாவம் அதிகமா என்ன தூண்டிட்டே இருக்குது, நான் என்ன செய்யறதுனே தெரியல, அது இருக்குது. ஒருவேளை இப்போ வாலிபர்கள் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, 12 மணிக்கு பசிக்குது, வெளியே போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், பிரியாணி சாப்பிடலாம் சொல்றாங்களா இல்லைங்களா? ரொம்ப கிரேவிங்கா இருக்குது. நான் என்ன செய்யறேன், 4 மணி பிரியாணி, 12 மணி பிரியாணி. பெங்களூர்ல எல்லாம் 24 hours என்ன செய்யறாங்க, வேணுமா பிரியாணியா. அவ்வளவு கிரேவிங்ஸா இருக்குதுன்னு சொல்லுவான். எனக்கு தூண்டுதலா இருக்குது. அது போல இந்த நபர் சொன்னாரா, எனக்கு பாவம் தூண்டிட்டே இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, நான் செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் கிட்ட சொல்றாரு. அந்த நண்பர் போயிட்டு பாஸ்டர் கிட்ட பேசுறார். அந்த பாஸ்டர் பூவர் ஐயா வந்து சொல்றார், ஆயர் ஐயா வந்து சொல்றார், ஐயா பாவம் உன்னை எப்பொழுதெல்லாம் செய்ய தூண்டுவதோ அப்பொழுதெல்லாம் சுவற்றிலே ஒரு ஆணியை அடி என்று சொல்லி சொன்னாராம். இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு காரியம் தான். சுவற்றில் போய் என்ன செய்யுங்க, ஒரு ஆணியை நீ அடி அப்படின்னு சொல்லிட்டார். முதல் நாள் 20 ஆணிகள், 2ஆம் நாள் 15 ஆணிகள், 3ஆம் நாள் 10 ஆணிகள், 4ஆம் நாள் அவருக்கு எந்த ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு எந்த ஒரு இடமே இல்லை. அதே பாவத்தெல்லாம் எப்படி பேர் என்ன பண்ணிட்டாருங்க, சிலுவையில அடிச்சிட்டார், எல்லாமே அடிச்சிட்டார். இப்ப என்ன கேட்கிறார், ஐயா இப்ப நான் என்ன பண்ணட்டும், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, பாவம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஆணியை ஒவ்வொன்றா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாமே எடுத்துட்டார். ஐயா இப்போ ஒரு வெறுமையா தோணுது. இப்ப வாடகை வீட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன அம்மா வாடகை வீட்டுல எல்லாம் ஆணியை அடிப்படாதுன்னு சொல்றாங்க இல்ல. ஆனா கேட்டா ஏன் அப்படின்னு சொன்னா, ஆணி அடிச்சா அந்த இடம் என்ன ஆயிடுங்க, ஒரு பழுதுவதாய் பார்ப்பதற்கு ஒரு அலங்கோலமாய், என்னையா என் சோறு இவ்வளவு அலங்கோலமா இருக்குது, இதை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கின்ற பொழுது, அதுதான் உன் பாவங்கள், அதுதான் உன் பாவங்கள். அதைத்தான் இயேசு ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, சிலுவையில அவர் சுமந்தார், அவர் சுமந்து தீர்த்து முடித்தார். இன்றைக்கு ஆண்டவருக்காக நீ என்ன செய்திருக்கிறார்? ஒரு தாகமா இருப்போரே நீங்க என்ன செய்யுங்க, விலையுமின்றி பணமுமின்றி இந்த இடத்துல வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயம் 37வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீங்க முடிக்கலாம். யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால், இயேசு சத்தமிட்டு சொல்லுகிறார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து தானம் பண்ண கடவன். வாசிங்க. என்னில் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து வேத வாக்கியம் சொல்லியபடி ஜீவ தண்ணீருள்ள நதிகள் காந்தோடும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து ஆசீர்வதிக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். இன்றைக்கு நமக்குள் விசுவாசம் இருந்தால் நமக்குள்ள என்ன உருவாகுங்க? சத்தமா சொல்ல நான் முடிச்சிடறேன். ரொம்ப நேரம் ஐயர் பேச மாட்டேன், அப்படியே பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் முடிச்சிடறேன், பைபிள் மூடிடுறேன். விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் நமக்குள் என்ன உண்டாகுமா? ஜீவ தண்ணீர் நமக்குள்ளாக ஊற்றிடும். அவருடைய வார்த்தை ஊற்றிடும்.
பேசுகின்ற பொழுது பிறரை அரவணைக்கின்ற வார்த்தைகள் ஊற்றெடுக்கும். பேசுகின்ற பொழுது ஒரு ஆத்மாவை அழைத்து வருகின்ற ஒரு ஊற்று நமக்குள்ளாக இருக்கும். நாம் செய்கின்ற செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் அது மாறும். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஆண்டவருக்கு இருந்த அனைத்து தாகமும் அவர் எல்லாவற்றையும் ஒரே ஒரு வாக்கியத்தில் முடித்தார். இயேசு ஆண்டவருக்கு இந்த ஒரே ஒரு பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்தேசம் உலகத்தில் வந்தார். அந்த பாவிகளை நாம் தான் நம்மை ரட்சித்தார். இன்றைக்கு அந்த பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கேள்வி கேட்டு ஒருவேளை ஆணிகள் அழைத்துக் கொண்டே இருக்கிறோமா, அல்லது அந்த ஆணிகளை விட்டு அதை பார்த்துக் கொண்டே இருக்கிறோமா, இல்லை சிலுவை பின்பாக சென்று எனக்கு அன்பானுடைய ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய காயங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, வழியை தான் கொடுக்கும். ஆனா இயேசு ஆண்டவருடைய தழும்புகளோ நம்ம என்ன செய்யுங்க, இயேசு ஆண்டவருடைய தழும்புகள் எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்களே, அழகா ஜெபம் பண்ணுவாங்களே, ஆண்டவரே உடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும் என்று சொல்றோமே. நம்முடைய தழும்புகள் நமக்கு வழிகளை கொடுக்கும், காயங்களை கொடுக்கும். ஆனால் இயேசு ஆண்டவருடைய தழும்புகளோ நம்மை சுகப்படுத்தும். ஆண்டவருக்கு செல்வோம். அந்த கிருபாசன தந்தையிலே நாம் சென்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அந்த தாகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அது தாகத்தை பெற்றுக்கொண்டு அதை ஒருவருக்காவது நாம் கொடுத்து நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாய் வாழும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். முதல்ல சொல்லும்போதே சொன்னேன், எல்லாருமே சத்தமா ஆமென் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி காப்பதாக. வாய்ப்பளித்து ஆயிரவர்களுக்கும் திருச்சபையின் அனைத்து பொறுப்பாளர்கள், நிர்வாக குழு யாவருக்கும் என் சார்பாக நன்றிகளை பத்திரங்களை தெரிவித்துள்ளேன். It is finished. இந்த 6வது வார்த்தையின் பேரில் திருமதி ரம்யா மைக்கேல் அவர்கள் வந்து தியானப்படுத்தும்படி பொறுப்பட இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எனக்கு 4ஆம் வார்த்தை பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Gospel according to St. John chapter 19 verse 30. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வாழ்ந்த நேரத்தை நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உடைய சிலுவை தியானத்தை நம்ம தியானிக்க, அப்பா உடைய வார்த்தையை தியானிக்க எங்கள் கிருபை செய்கிற உமக்கு நன்றி அப்பா. என் வாயின் வார்த்தைகளும் அப்பா இந்த இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இதயத்தின் தியானமும் என் தேவனே உடைய சமூகத்தில் பேராக இருப்பதாக. ஆமென். பாஸ்டர் சொன்னது போல ஆண்டவர் இயேசு 7 வார்த்தைகளை பேசினார். அதுல 3 வார்த்தைகள், இதை 2ஆக நம்ம பிரித்து பார்த்தோம் என்றால், முதல் 3 வார்த்தைகளை அவர் தனக்காக பேசாமல் மற்றவர்களுக்காக, அதாவது நமக்காக பேசியிருக்கிறார். அந்த சிலுவையில இத்தனை வேதனைகளோடு ரத்தம் சிந்தப்பட்டு ஆணி அடித்து முள்முடி சூட்டி அந்த வேதனையோடு கர்த்தர் அவருக்காக பேசாமல் நமக்காக பேசுகிறார். இதுல அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று இந்த வார்த்தைகளை பார்க்கும்பொழுது அவருடைய அன்புக்கு நிகரே இல்லை. அவர் நமக்காக பிதாவே இவர்களை நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க அவர் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் நம்மளுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இந்த நேரத்திலும் பிதாவாகிய தேவன் அப்பா அவரை கொண்டு சித்தத்தை செய்து முடிக்க இயேசுவை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த சித்தத்தை தேவன் அந்த சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்துல இயேசு வந்தது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் நம்மை மீட்க இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று. அதே போல மார்க் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம், இயேசு மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று. மகா சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று பார்க்கும் பொழுது இது என்ன மகா சத்தம்? அது வேதனையில வந்த சத்தம் அல்ல. மகா சத்தமிட்டு கூப்பிட்டார் என்பது அவருடைய வேதனையிலோ அந்த வழியில வந்த சத்தம் அல்ல. நமக்கு ஒரு சின்ன அடி வரும்போது நம்மளும் சத்தமிட்டு கூப்பிடுறோம். அந்த சத்தம் வேதனையின் சத்தமாக நம்மிடத்துல வருகிறது. ஆனால் தேவன் அவரிடத்தில் புறப்பட்ட சத்தம் அது ஒரு வெற்றியின் தொனியாக, அது ஒரு ஜெய தொனியாக
வாய்ஸ் ஆஃப் விக்டரி அது புறப்பட்டு வந்தது. அவர் எதை ஜெயித்தார்? மரணத்தை ஜெயித்தார் சிலுவையில. நமக்கு மரணத்தின் சம்பளம் மரணம். நம்மளுக்கு வர வேண்டிய அந்த சம்பளம், அந்த மரணத்தை கர்த்தர் அந்த சிலுவையில சுமந்து தீர்த்து பிசாசின் எல்லா வல்லமைகளை அவர் நசுக்கி போட்டதை இந்த நேரத்துல நாம் பார்க்கிறோம். அப்படியாக இயேசு செய்து முடித்த காரியங்கள் என்னவென்றால் பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். அவர் பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை இயேசு இந்த சிலுவையிலே தம்முடைய காயங்களிலே நிறைவேற்றி முடித்தார். நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்து முடித்தார். நமக்காக கர்த்தர் இந்த பூமியில வந்தது ஒளிந்து போனவர்களையும் ரட்சிப்பில்லாதவர்களை ரட்சிக்க கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நம்முடைய காயங்களை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சுகத்தை கொடுக்க யெகோவா ராஃபாவாக அவருடைய ஒவ்வொரு சிலுவையில சுமந்த ஒவ்வொரு காயங்களை நிமித்தம் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்க தேவன் இந்த உலகத்துக்கு வந்ததை அவர் இந்த நிறைவேற்றி முடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஆட்சி அந்த சிலுவையில முடிவுக்கு வந்தது. அதே போல பார்க்கிறோம் மீட்பின் திட்டம் அவர் மேல இருந்தது. மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், சத்தியத்தை குறித்த சாட்சி கொடுக்க அவருடைய திட்டம் உலகத்துக்கு வந்தது, அதுவும் முடிவடைந்தது. இயேசுவின் சாட்சியாக இந்த உலகத்துக்கு வந்த திட்டத்தை இயேசு சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். அதே போல லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க. நாமளும் இந்த இயேசு நம்மளுக்காக சிந்தின ரத்தத்தின் நிமித்தம், இயேசு நம்மளுக்காக இந்த உலகத்தின் நிமித்தம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல அறியாம இருக்கிறவங்களை தேடி வந்து இயேசு ரட்சிக்க வந்தார். அந்த ரட்சகர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். அதே போல நம்ம பார்க்கிறோம், இந்த பூமியில இயேசுவின் ஊழியம் முடிவுக்கு வந்தது. இந்த உலகத்துல இயேசு அனுப்பப்பட்டார். நன்மை செய்தவர்களாக சுற்றி திரிந்தார். அந்த 3 கால ஊழியம் அவர் செய்ய வந்த ஊழியம், அவர் அநேகருக்கு சுகத்தை கொடுத்தார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார். அந்த சித்தம் அந்த பூமியில அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடித்து இந்த சத்தத்திற்கு தான் முடிந்தது என்று ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை இயேசு இந்த சிலுவையில மொழிந்ததை நாம் பார்க்கிறோம். சித்தத்தை நிறைவேற்றுவது அவ்வளவு கடினமா என்று நம்ம யோசித்தோம்னா நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம், ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசுவின் தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுமா? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு வந்த போது அவர் எல்லாவற்றிலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றினார். நாம் பிதாவின் சித்தத்தை எப்படி நிறைவேற்றணும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம காரியங்களில பிதாவை நோக்கி பார்க்கிறோமா? அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்திருக்கிறோமா? நம்ம பிதாவின் சித்தத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? அவருக்கு கீழ்ப்படியும் போது obedience. We should have obedient life to fulfill the purpose which God has given to us. நமக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அவருடைய ஃபோக்கஸ் எதுவாக இருந்தது? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு. நம்முடைய சித்தம் எதுவாக இருப்பதுன்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து தேவனே உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கிருபை தாங்கன்னு சொல்லி அவருடைய கரத்துல நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற அவர் கிருபை செய்வார். நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய நோக்கம் கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றணும். அவர் நம்ம பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடி முடித்து பிதாவின் சந்நிதியில நம்ம போகும்பொழுது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிருக்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்த்து அதற்காக ஆயத்தப்பட வேண்டிய நாட்களில் இந்த நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய ஞானத்தை கேட்கும் பொழுது அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் நம்மளுக்கு ஞானம் உள்ளவராக இருந்து அவர் கரம் பிடித்து நடத்தி செல்லுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம அதை கேட்டு கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ளணும். கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். நம்மளுக்கு அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு இந்த உலகத்துல. எங்க பார்த்தாலும் ஒரு சிறிய காரியம், ஒரு மொபைல் எடுத்தாலும் ஒரு சின்ன ஒரு ரீல பார்க்கலாம்னு எடுத்திருப்பாங்க. ஆனா அதை நம்ம அறியாமையே எத்தனை நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம் அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இஸ் இட் ஃப்ரூட்ஃபுல்? அதை நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம பயன்படுத்துறோமா? அந்த நேரத்தை வீணாக செலவழிக்கிறோமே. குறுகிய நாட்கள் நம்மளுக்கு இருக்கிறது. அந்த சிறிய நாட்கள்ல அந்த நேரத்தை செலவழிக்கிறது எவ்வளவு ஒரு பாவமாக இருக்கிறது. அது நம்ம வசனம் சொல்லுகிறது, நம்ம எதெல்லாம் ஆண்டவரை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது விக்கிர ஆராதனை என்று சொல்லப்படுகிறது.
தியானிக்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து நம்மளையே கரெக்ட் பண்ணி நம்ம இப்போ. ஏன்னா இரவும் பகலும் நம்ம தியானிக்கிறது இல்லை. காலையில எழுந்து ஒரு வசனமாவது நம்ம தியானிக்கும் பொழுது அது அந்த நாள் முழுவதும் நம்மளை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அதுக்கான கிருபை பெலன் கர்த்தர் நம்மளுக்கு தருவார். நம்ம அவர்கிட்ட கேட்கும் பொழுது பிதா இயேசுவுக்கு கொடுத்த பெலன், அவர் அந்த வேதனையை தாங்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, சோதனையை ஜெயிக்க கர்த்தர் பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்த அந்த பெலனை இன்றைக்கு நம்மளுக்கும் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுபோல அந்த நாளிலும் கூட நம்ம பார்க்கிறோம், பிதாவின் சித்தத்தை அவர் எப்படி பூமியில நிறைவேற்றினாரோ அதே போல பரலோகத்துல இன்றைக்கு அவர் நமக்காக வலது பாரசத்துல வீற்றிருந்து நமக்காக வேண்டுதல் செய்பவராக இருக்கிறார். அது நிமித்தம் நம்மளுக்கு ரட்சிப்பே வருகிறது. ஆமென். நம்மளும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கிருபையின் காலத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். நியாயப்பிரமாணத்தின் காலத்தை சிலுவையில கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு நம்மளுக்கு கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கிருபையினால் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ காரியங்களை நம்ம சுற்றிலும் நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் வார் நடக்கிறது, எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்து எந்த குறைவும் இல்லாமல் நடத்தி வருகிற தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி, பிதாவே இயேசு உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றினது போல நாங்களும் உங்க சித்தத்தை நிறைவேற்றி என் தேவன் அப்பா உங்களுடைய சமூகத்துல வர கிருபை சார்ந்தன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து அந்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபையாய் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இது எல்லாவற்றையும் இயேசு சுமந்து தீர்த்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. இயேசுவின் அன்புக்கு இந்த உலகத்துல ஈடு இணையே இல்லை. ஒருவேளை நம்ம பெற்றோர்களை நம்மளுக்கு துன்புறுத்துவாங்க, நம்மளை மறக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இதோ உன்னை உள்ளங்கை வணைந்து வைத்திருக்கிறேன். அவருடைய அன்பு என்றும் மாறாதது. ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனுடைய அன்புக்கு நமக்கு எந்த ஒரு காண்டி வெண்ணுத்தை நன்றி மாத்திரம்தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அன்பை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு நம்மளால நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம அடி வாங்குவோமான்னு தெரியாது. ஆனால் தகப்பன் நம்ம நேசிக்கிற தேவன் நம்மளுக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டு முள்முடியை ஏந்தி கொண்டு அவருடைய பிதாவுடைய சித்தத்தை நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அந்த அன்புக்கு நம்ம நன்றி செலுத்தி இந்த நேரத்திலையும் பிதாவை நோக்கி பார்த்து அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற கர்த்தர் நம்ம கிருபை செய்கிறாங்க. ஜெபம் செய்வோம். என் மேல் நீர் காட்டின அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். என் மேல் நீர் காட்டின அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். உயிருள்ள நாள் வரையும் பணி செய்து உன் பாதம் சரணடைவேன். நெஞ்சம் நிழலாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. பரிசுத்த தேவனே அப்பா, அந்த வேலையில மத்தியான வேலையிலும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசு உங்களுடைய சித்தத்தை அப்பா இந்த பூமியில நிறைவேற்றி அப்பா சிலுவையில சுமந்து அப்பா உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றினது போல அப்பா உங்களுடைய சித்தத்தை நாங்களும் இந்த உலகத்திலே அப்பா நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் அப்பா நீர் எங்களை உருவாக்கினதுக்கு ஒரு சித்தத்தை நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. இந்த உலகத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிறது உங்களுடைய கிருபை அப்பா. உங்களுடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும்படி அப்பா எங்களை ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தர் அப்பா. உங்களுடைய சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்க அப்பா. அதற்கான ஒபீடியன்ஸ் அப்பா நாங்களும் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா இயேசுவை போல ஜெயம் எடுத்தவர்களாக உங்க சமூகத்துல வர ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி. துதிகன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தம் நல்ல தகப்பனே. ஆமென். ஜெபிக்கலாம். உம்மை நேசிக்கின்றேன் நான்,
உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. எங்கள் கண்மனை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். கர்த்தாவே, பேசுகிற அடையை மறைத்துள்ளது ஆவியானவர்கள் நீர் வெளிப்படும். நம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கிருபை பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவுக்கு அன்பானவர்களே, 6 வார்த்தைகளை முடிந்தது. 7ஆம் வார்த்தை. உங்களை மாதிரியே நான் கூட டயர்டாக இருக்கிறேன். 12 மணிக்கு வந்து உட்கார்ந்தோம், 3 மணி ஆயிடுச்சு. ஒருவேளை நானும் நிறைய வசனங்களை வாசிங்கன்னு சொல்லி உங்களை மேலும் என் மேல கோபப்படுத்தாம கூடுமானவரை சுருக்கமாக முடிக்க பிரயாசிக்கிறேன். கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்தை படைக்கும் போது, இயேசு கிறிஸ்து படைத்தாரா? பூலகத்தை படைத்தது யாருங்க? ஏசப்பா. எப்படிங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதா? அவர் மூலமாய், அவரை கொண்டு, அவருக்காக, இயேசுவுக்காக. அப்ப இந்த உலகத்தை படைத்தது இயேசு படைத்தார். இயேசு படைக்கும் பொழுது உலகம் பரிசுத்தமாய் படைத்தார். பரலோகம் எப்படி இருந்துச்சோ அப்படி அந்த உலகத்தை பரிசுத்தமாக படைத்தார். இந்த பரிசுத்தமாக படைக்கப்பட்ட இந்த பூமியானது ஆதாம் மூலமாக பாவம் உலகத்திலே உருவானது. ஆதாம் என்ன பாவம் செய்தார்னா, ஒரு நம்ம கிட்ட கேள்வி கேட்டா நீயே சொல்லிட்டு சும்மா அப்படின்னு நினைக்க கூடாது. ஆதாம் என்ன பாவம் செய்தாருங்க? பெண்ணோட வார்த்தைக்கு என்னங்கனாரு? கரெக்ட். அது 2வது பாவம். 1ஆம் பாவம், கடவுள் இந்த உலகத்தை படைத்து ஆதாமை தோட்டத்துக்குள்ள வைத்து என்ன சொன்னாருங்க? இந்த பண்படுத்தவும் காக்கவும் கடவாய் அப்படின்னு சொன்னாரு. பண்படுத்தி காக்க கடவாய் அப்படின்னும் போது அப்ப என்ன, ஏன் பாதுகாக்கணும்னாக்கா, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கடவுள் சொல்றாரு, உன் தேசத்தை நான் வேலி அடைத்து பாதுகாப்பேன். அப்ப வேலி அடைக்கிறதுனாவே அங்க என்ன இருக்கு? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பாதுகாக்க வேண்டும்னாவே என்ன இருக்கு? ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ சர்ப்பத்தை பார்த்து கடவுளை வேலை என்ன சொல்லுது? சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது எப்படி இருந்துச்சா? தந்திரம் உள்ளதா இருந்தது. அந்த சர்ப்பம் உள்ள வர்றதுக்கு ஆதாம் என்ன மறந்துட்டாரு? காக்க மறந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆதாம் செய்த பாவம். இயேசு சொன்ன, கடவுள் சொன்ன இந்த தோட்டத்தை நீ பாதுகாத்துக்கணும்னு சொன்னாரு. அவர் பாதுகாக்கல. அதனால என்ன வந்துச்சு? உள்ள சர்ப்பமானது உள்ளே வந்து, அந்த சரித்திரம் நமக்கு எல்லாமே தெரியும். அதன் மூலமாக பரிசுத்தமாய் படைக்கப்பட்ட இந்த பூமியில் என்ன வருது? பாவம் வருது. பாவத்துக்கு என்னங்க சம்பளம்? மரணம். அப்ப ஆதாம் என்னைக்கு அந்த சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டு ஏவல் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாங்களோ அன்னைக்கே உலகத்துல பாவம் வந்துருச்சு. பாவம் அந்த அன்னைக்கே சாமி என்ன சொல்லிட்டாரு? நீ மண்ணில் எடுக்கப்பட்டாய், செத்து போவ. நான் உயிரோட படைத்தா நீ சொல்ல கேட்கல, நீ என்ன பண்ண போற? நம்ம லோக்கலா சொன்னா செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இப்படி சொன்ன தேவன் என்ன பண்றாரு? இஸ்ரேல் மக்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்திலே இந்த பாவங்களிலிருந்து நம்ம மீட்கப்படணும்னா நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு என்னதுங்க? அது பலி. இந்த பாவத்துக்கு இந்த பலி, குற்ற நிவாரண பலிக்கு இந்த புறா, பாவ நிவாரண பலிக்கு வெள்ளாட்டுக்கடா. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு பலிகளாக தேவன் அன்னைக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு பாவத்திலிருந்து விடுபட ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, அந்த நியாயப்பிரமாணத்திலே ஒரு பாவம் கழுவப்படணும், என்ன வரணும்? ஒரு பலி வரணும். அந்த பலி மூலமாக ரத்தம் சிந்தப்படணும். அந்த ரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன வரும்? அந்த ஒரு ஆட்டு கடை எடுத்துட்டு வரையா, ஆசாரியன் பலிபீடத்துல அதை பலி கொடுப்பாரு. அந்த ரத்தத்தை எடுத்து தெளிச்ச உடனே என்ன ஆகும்? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. அதான் நேற்று கூட பார்த்தோம்.
மோசே அந்த வார்த்தைகளை வாசித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டார்கள். கேட்ட பின்பு மோசே என்ன பண்ணாரு? அந்த ரத்தத்தை தொட்டு ஜனங்கள் மேல தெளித்தார். அவர் தெளிவிக்கும் போது அந்த புதிய உடன்படிக்கை இது அந்த உடன்படிக்கையின் அந்த சட்டமானது, அந்த உடன்படிக்கையின் பலனானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவ நிவாரண பலியாய் வந்தார். மாத்திரமல்ல, இன்னொரு பலியாய் அவர் வந்தார்கள். என்ன பலி? ஜீவனுக்கு ஆதார பலியாய் அவர் வந்தார். எப்படி? என்ன பலி? அது பேரு ஜீவாதார பலி. ஜீவன் நம்முடைய மனிதராக நம்முடைய ஜீவனுக்கு அவர் ஜீவ ஆதார பலியாய், ஜீவாதார பலியாய் இந்த பூமியில வந்தார். வந்து அந்த எல்லா விஷயமும் நம்ம 6 வார்த்தைகள் மூலமாக கேட்டிருக்கிறோம். இன்னும் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படத்தை பார்க்கும்போது அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் தியானிச்சிருக்கிறாங்க. இயேசு அவ்வளவாக பாடுபட்டார். ஏன் அவ்வளவு பாடுகள்? நான் கூட நேற்றுக்கு நம்முடைய மூப்பர் ஜெயக்குமார் சார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார். இயேசு செய்த காரியங்கள் யாருக்கு விரோதமானது? இயேசு செய்த காரியங்கள் அவர் பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், இவர்களுக்கு தான் அந்த விரோதமா. ஏன்னா இயேசு செய்த காரியங்கள் அவருடைய வருமானத்தை நிறுத்திருச்சு. அவர்கள் பிரதானமா நாங்க தான் பெருசுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதெல்லாம் நிறுத்திருச்சு. இன்னும் அவருடைய அந்த மேட்டிமை, நாங்க தான் எல்லாம், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிறுத்தப்பட்டதுனால இயேசு யாருக்கு தான் விரோதி? யாருக்குங்க? பிரதான ஆசிரியர், வேத பாரகர், இப்படிப்பட்ட அந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள், இப்படிப்பட்டவர்கள் விரோதி இல்லைங்களா? அவர்கள் கொண்டு போய் இயேசுவை பிலாத்தின் இடத்துல நிறுத்துறாங்க. நிறுத்தி இவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிலாத்து என்ன பண்றாரு? அந்த சிலுவையில் அறைந்து வேண்டாம், இயேசுக்கு இவ்வளவு இருக்குன்னா பிலாத்து விசாரிக்கும் போது இயேசாமி கிட்ட எந்த குற்றமும் காணப்படுது, அதையும் வெளிப்படையே சொல்றாரு. அதனால என்ன பண்றாரு? சரி எப்படியானா இவரை காப்பாத்திடலாம், ஒரு 40 அடி அடிச்சு இவர் ஜீவனை மீட்கலாம்னு சொல்லிட்டு பிலாத்து என்ன பண்றாரு? கசையடிகள் கொடுக்குறாரு. அந்த கசையடிகள் கொடுக்கும்போது பார்த்தோம்னா அப்பதான் அந்த விஷயம், அதான் ஒரு முதலாம் வார்த்தை பகிர்ந்து போது சொன்னாரு, இவ்வளவு நாள் நம்ம படம் பார்த்துருக்கிறோம், ஆனா அன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு உணர்வு வந்துச்சு இல்லைங்களா? ஏன் இவ்வளவு அடி? அதாவது அந்த உடம்பு நெடியிருந்தோம், அவர் படுகிற பாடுகளை பார்த்தோம்னா நான் யோசித்தது, இப்போ இவர் விரோதமானது யாருக்கு? வேத பாரகர், பரிசேயர். இந்த சேவர்களுக்கு எப்படி ஏசாமி இவ்வளவு கோபம்? அடிக்கிறாங்கனாக்கா இன்னும் அவங்களுடைய விரோதி அடிக்கிற மாதிரி அந்த சேவர்கள் அவர்கள் அடிக்கிறாங்க இல்லையா? அப்ப நான் யோசித்தேன், அப்ப அந்த சேவர்களுக்கு ஏசாமிக்கு என்ன? ஒண்ணுமே இல்லை. பிலாத்து சொல்றாரு, உண்மை நான் காப்பாற்றுறதுக்கு கூட எனக்கு அதிகாரம் இருக்கு, நீ என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வை, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசாமி என்ன சொல்றாரு? பிதா உனக்கு கட்டளை கொடுத்தாலுடைய என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால இந்த சேவர்கள் கூட ஏன் அப்படி அடிச்சாங்கன்னாக்கா, பிதாவுடைய சித்தம் என்னங்க? ஏசாமிய நொறுக்க சித்தமான. ஏன்னா பாபலிமானது ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுக்கிற ஆடு துண்டு துண்டாக நறுக்கி எங்க வைக்கப்படணும்? பலிபீடத்தின் மேல வைக்கப்படணும். அப்ப இயேசுவனுடைய உடல் நொறுக்க சித்தமானாக்கா அவருடைய சரீரம் முழுவதும் காயப்படும். அவருடைய பாடு நொறுக்கப்படும்படியாய் இயேசுடைய பாடு இருக்கணுங்க இல்லைங்களா? இப்படி பாடுபட்ட இயேசு தான் சிலுவையில் தூக்கி அவரை அந்த பாடுகளை நம்ம பார்த்தோம். ஒரு சிலுவையை சுமந்துட்டு போறாரு. இப்ப பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு, நம்ம போலீஸ் எல்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கிறேன், போலீஸ் ஒரு கைதியை கூட்டு போகும்போது அவர் பெரிய கொலை செய்த குற்றவாளியை கூட இருக்கலாம். ஆனா அந்த போலீஸ் கூட்டு போகும்போது அந்த குற்றவாளிகள் என்ன இருக்கு? எதனா டீ குடிக்கிறா குடிச்சிடுறாங்க, போய் டிஃபன் சாப்பிடுறேன்னா அப்படிலாம் சொல்றாங்க தானே? பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். போலீஸ் கூட்டு போகும்போது அந்த குற்றவாளி நம்ம கொலையாளியாவே இருந்தாலையும் அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க, போய் டிஃபன் வாங்கி கொடுப்பாங்க, இப்படி நடக்கும். ஆனா இயேசுவை கூட்டிட்டு போச்சவர்கள் என்ன ரீதியாக அவர் அடிக்கிறாரு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இது நடத்தியவர் பிதா அவரை நொறுக்க சித்தமானார். அப்படி நொறுக்கப்பட்ட இயேசு சிலுவில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டு இருந்த வேளையில அவர் கூறிய 7 வார்த்தைகளை நாம் அந்த நாளிலே அந்த நினைவு கூறுதல் அவற்றினால் நினைவு கூறுகின்றோம். 6 வார்த்தைகளை முடித்தோம். 6 வார்த்தைகள் முடிக்கும் போது என்ன சொல்லி முடிச்சாங்க? பிதாவின் சித்தத்தை செய்வதே இயேசுவுக்கு என்னவா இருந்துச்சா? போஜனம்.
அவர் பசி ஆடுறது எப்படின்னாக்கா, அவர் ஏசாமிக்கு டயர்டெல்லாம் வரும் இல்லையா, அவர் மனுஷன் தானே, டயர்டு வரும், பசி வரும், எல்லாமே வரும். இப்போ நம்ம பசிச்சா சோறு சாப்பிடுவோம். ஆனா ஏசாமிக்கு பசி என்ன செய்வாங்க? பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் முடிச்ச இயேசு இப்ப என்ன பண்ணணும்? மரணத்தினால மரணத்தை ஜெயிக்கணும். இயேசு மரிச்சாதான் உலகத்துக்கு வந்த சாபமாகிய மரணம் ஜெயமாகும். இயேசுவின் மரணம் மரணத்தை ஜெயித்து ஜெயமாகின்ற ஒரு தருணத்திலே நாம் வந்திருக்கிறோம். இயேசு வந்து விட்டார். இப்போ இயேசு மரிக்கணும், அதான் நியதி. ஏன்னா அவர் மனுஷன், பர்ஃபெக்ட் மேன், பர்ஃபெக்ட் காட், முழு தேவன், முழு மனிதன். அப்ப மனிதராக பிறந்த எல்லாமே என்ன என்ன மரணத்தை சந்திச்சார். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம உலக பிரகாரமா, பைபிள்ல உலக பிரகாரமா உயிர் எடுக்கிறவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் இல்லைங்களா? என்னங்க, சத்தமா சொல்லுங்க. யமன். உயிர் எடுக்கிறவனுக்கு பேர் என்னங்க? யமன். அப்படிதானே? உலகத்துல அந்த பாச கையில போடுவான், அதெல்லாம் சொல்றீங்களா? அப்ப உயிர் எடுக்கிறவனுக்கு பேரு யமன். வேதத்திலையும் ஒருத்த பேர் இருக்கு, உயிர் எடுக்கிறதுக்கு ஒருத்த பேர் இருக்கு. என்ன பேரு? தெரியல. அதான் தெரியும் சொன்னா அட்வான்ஸ் யோசிப்பீங்க. வேதத்திலேயே ஒருத்தர் இருக்கிறான், லூசிபர். வந்து உயிர் எடுக்கிறதுக்கு இல்லை, உயிர் எடுக்கிறதுக்குன்னே ஒரு வேலையாளர் இருக்கிறான். சரி, நான் ரொம்ப சோதிக்கல. அவன் பேர் வந்து சங்காரக்காரன். யாருங்க? உயிர் எடுக்கிறவனுடைய பேர் வேதத்துல, உயிரை எடுக்கிறவனுடைய பேர் உலக பிரகாரமா சொல்றாங்க யமன் சொல்லிட்டு. வேதத்திலேயே நமக்கு ஆண்டவருக்கு ஒரு பணியாளர் இருக்கிறான், அவன் பேரு சங்காரக்காரன். இது எங்க ப்ரூவ் பண்ணலாம்னா, இப்ப நம்ம எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுறாங்க. அதுக்கு முன்பாக தலைச்சன் பிள்ளை சங்காரம், 10வது வாதியாகிய தலைச்சன் பிள்ளை சங்காரம். தலைச்சன் பிள்ளை சங்காரத்துல எகிப்து தேசத்திற்கு தலைச்சன் பிள்ளை எல்லாம் என்ன பண்றாங்க? மரிக்கிறாங்க. மரிக்கும் போது இஸ்ரேல் தேசத்தில், இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்கின்ற கோசேன் தேசத்தில் இருக்கிற வீடுகளில இந்த சங்காரக்காரன் போனா, ஆனா ஒரு வீட்டுக்குள்ள உள்ள நுழையிலேயே ரத்தம் பூசப்பட்டிருந்தது. அந்த கோசேன் தேசத்துல வாழ்ந்த யூதருடைய வீடுகளிலே ரத்தம் பூசப்பட்டதுனால அந்த சங்காரக்காரன் உயிரை, யூதருடைய ஒருத்தருடைய உயிரை கூட அவனை எடுக்கல. அவன் யாருடைய உயிரை தான் எடுத்தான்? எகிப்து தேசத்து ராஜாவுடைய பிள்ளை முதல் அடிமையுடைய பிள்ளை வரைக்கும் தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடந்தது. அப்ப அந்த உயிர் எடுக்கிற பேர் என்னங்க வேதத்துல? சங்காரக்காரன். இந்த சங்காரக்காரன் யாருன்னாக்கா, இன்னும் நம்ம ராஜாக்கள் புத்தகத்தெல்லாம் பார்த்தோம்னா கடவுளுடைய வேலைக்காரன். யாருங்க அவன்? சங்காரக்காரன். அவனா நினைச்சா போய் யாருடைய உயிரையும் எடுக்க முடியாது. கடவுள் அவனுக்கு உத்தரவு கொடுத்து அனுப்பணும், நீ போயிட்டு இந்த பர்சனுடைய உயிரை எடு அப்படின்னு சொன்னா சங்காரக்காரன் வந்து அந்த உயிரை அவனை சங்கரிப்பான். சங்கரிப்பான்னா உயிரை எடுத்துடுவான்றது அர்த்தம். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. சகலத்தை முடித்த, எல்லா பாடுகள் அற்புதங்கள் சகலத்தை முடித்தவராக எல்லாவற்றையும் முடிந்தது கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட இது ரிப்போர்ட் பண்றாரு. அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டா சகலத்தை முடித்தார் பிதாவே. இப்போ இயேசுடைய உயிர் போகணும் இல்லைங்களா? அதுதான் நியதி. இப்போ நான் சொன்ன யமனோ, யமன் நமக்கு வேண்டாம். சங்காரக்காரன் இவன் யாருங்க? கடவுளுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன். ஆனா வசனம் சொல்றது இயேசு எப்படிப்பட்டவர்னாக்கா, நித்தியமானவர், சாகாமை உடையவர். மரணம் அவர் என்ன பண்ண முடியாது, தொடக்கூட முடியாதுன்னு சொல்லிட்டு வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஆனா இப்போ சிலுவையில் தங்கி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மரிச்சு ஆகணும். அப்ப என்ன, மரித்தால்தான் சகலமும் அவருடைய நீதிக்கு ஏற்புடையதாக நடந்து முடியும். இப்ப இயேசு மரிக்கணும். அப்ப யார் எடுக்கணுங்க? அந்த உயிரை எடுக்கிறது யார் எடுக்கணும்? சங்காரக்காரர். அவன் ஒரு வேலைக்காரர். அந்த வேலைக்காரர் எஜமானை தொட முடியுமா? ஒண்ணு இல்ல. ஒரு இது மட்டும் முடிச்சிடுறேன். சவுல் ராஜா இருந்தார் இல்லைங்களா, தாவீதுக்கு முன்னான ராஜா சவுல் ராஜா அமலேக்கியரோட யுத்தம் பண்றாரு. கடைசி யுத்தம். அப்போ அந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை மேற்கொள்றாங்க. மேற்கொள்ளும் போது இந்த சவுல் ராஜா நிறைய காயப்பட்டுறாரு. காயப்பட்டுட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்மளை கொல்ல போறாங்க, நம்மளை முடிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்றாரு, ஓடிட்டு ஒரு சேவனை கூப்பிடுறாரு. சேவனை கூப்பிட்டு விருத்த சேதனம் இல்லாத அந்த ஜனங்கள் கையில உயிரை போயிடக்கூடாது,
எனவே நீ என்ன பண்ண, என்னை குத்தி கொலை பண்ணிட்டு. அப்ப அந்த சேவகன் என்ன சொன்னாங்க, ராஜாவே உண்மையில் நான் கை போட முடியுமா அவன் சொல்லிட்டு, ஏன்னா சவுல் ராஜாக்கு அந்த விருத்த சேதனம் இல்லாவுடைய கருத்தில் மறிக்கிறது விருப்பம் இல்லை. ஏன்னா நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு சவுல் ராஜா உணர்வு இருக்கு. அவனே சொல்லும்போது அந்த சேவகன், ராஜாவே உண்மையில் நான் கை போட முடியுமா. அப்ப சவுல் என்ன பண்றாரு, ஒரு ஈட்டியை குத்தி அது மேல அவரே உழுந்து மறிச்சு போறாரு. இயேசுவும் இப்போ இயேசு எப்படிப்பட்டவருங்க, சர்வ வல்லமை உள்ளவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, ராஜாக்களுக்கு அதிபதி. இப்படிப்பட்ட இயேசு மேல ஒரு சங்காரக்காரன் கை போட முடியுமா? அவனுக்கு அதிகாரம் உண்டா? இயேசுவை நெருங்க கூட அவனுக்கு முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம படிக்கிறோம், பரலோகத்துல 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஆட்டுக்குட்டிகளுடைய கோபத்திற்கு தங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டார்கள். பரலோகத்தில் இயேசு அப்படி கம்பீரம், ஆனா பூலோகத்தில் நமக்கு எப்படிங்க, தாழ்மையா, பாப்பாவே, ஏங்கிட்ட வா, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல தான் இயேசாமி தாழ்மை உள்ளவரை தவிர, பரலோக ராஜ்யத்துல சர்வ வல்லமை, அல்மைட்டி காட், சர்வ வல்லமை நிறைந்த தேவன். அந்த முதலாம் 4 மிருகங்கள் என்னன்னு தெரியாது, அவ்வளவு பவர்ஃபுல். 24 மூப்பர்கள் அவ்வளவு பவர்ஃபுல். அந்த அவர்களே ஆட்டுக்குட்டியினுடைய முகத்திற்கு தங்கள் கோபத்திற்கு தங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் போகணும், வேற யாரும் அதை எடுக்கவே முடியாது. இதை கொடுத்தது பிதா. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, உம்மிடத்தில் பிதாவே, நான் உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறேன் சொல்லிட்டு தான் இயேசு என்ன பண்ணாரு. படிங்க 23ஆம் அதிகாரம் லூக்கா. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எபிரேய பாஷையில் பார்த்தோம்னா ஒரு வார்த்தை சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்டத்தட்ட ஒரு 5 அர்த்தம் இருக்கணும். போறேன் அப்படின்னாக்கா, நான் போறேன், நான் இவரோட போறேன், நான் போயிருந்தேன், இப்படிப்பட்ட அந்த பதங்கள் ஒரே வார்த்தையில எபிரேய வார்த்தையில் வருமா. இது நான் தியானிக்கு போய் என்ன யோசித்தேன், இப்ப இயேசுவை உயிரை யாருமே எடுக்கவும் முடியாது, ஆனா அவர்தான் பிதாவத்துல கொடுக்கணும். ஒரு நம்ம வாசித்தது, பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நான் ஒரே ஒரு சின்ன வார்த்தையை அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வேதத்தில் இல்லை, என்னுடைய தியானத்திற்காக. ஏன்னா எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆனா அந்த எதிரே வார்த்தையின் மூலமாக நான் உங்க இதை சொல்றேன் என்னன்னாக்கா, பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை நானே ஒப்புவிக்கிறேன். வேற யாரும் எடுக்க முடியாது, வேற யாரும் அவரை கொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு அடிச்சிட்டாங்க, ஒரு அடிப்பட்ட இயேசு அடிப்பாங்க, அடியில ஒரு அடிப்பட்டா நான் உயிரோடு இருக்கணும். என் பலத்துக்கு ஒரு அந்த கசையடி ஒரு அடிப்பட்டாலே நான் உயிரோடு இருக்கணும்னு தெரியாது. ஆனா இயேசு இவ்வளவு அடி வாங்கி இவ்வளவு பாடுபட்டு வேற யாரும் அவருடைய ஜீவனை எடுக்க முடியாது. இயேசுவே பிதாவிடத்துல, பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை நானே ஒப்புவிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்த தேவன் அவருடைய ஆவியை எந்த பிதா கொடுத்தாரோ அவருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய ஜீவன் கூட பிரியமானவர்களே, நாம் ஆதியில பெற்றுக்கொண்ட ஜீவன் அதன் மூலமாக என்ன சுவாசங்க, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அந்த ஜீவன் தான் நம்மளும் பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய ஜீவனை என்ன பண்ணுங்க, கடவுளிடத்துல, கடவுளே. ஏன்னா யூத மக்கள் எல்லாம் தூங்கும்போது, கடைசியா தூங்கும்போது ஒரு ஜபம் மட்டும் தூங்குறாங்களாம். என்னன்னு, எல்லா ஜபத்தையும் முடிச்சுட்டு, பிதாவே கடவுளே உங்களுடைய கைகளில் ஆவியை ஒப்பு. நாம் கூட நம்முடைய ஆவியை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். அவர் கடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டா சகலமும்